தேவனுடைய மனுஷன் இன்றைக்கு வந்து நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்கிற தேவன் அவர்களை ஆண்டவருடைய அனாதை தீர்மானத்தை பெற்ற மாதிரி கருத்து நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு செய்தியை கொண்டு வருவார். கரைகளை தட்டி நல்லவர், அவர் கிருபை. சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உயிர் தெளிந்தார். நம்முடைய தேவன் மறைத்து போன தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தேவன். நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறாத தேவன். ஆகவே நம்ம எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். ஒரு சில சின்ன அறிவிப்புகளை நான் சொல்றேன். சின்னதில்லை, இதுதான் ரொம்ப பெருசு. சபைக்கு நம்ம சரியான நேரத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஏன்னா நீங்க இங்க எவ்வளவு டிலேயா வர்றீங்களோ அவ்வளவு டிலேயா தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நன்மைகள்லாம் நடக்கும். அல்லேலூயா. இல்லையா? இப்போ ஒரு ட்ரெயினுக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போயிடுவோம், ஏர்போர்ட்டுக்காக போயிடுவோம். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், வெளிநாடு போகணும்னா என்ன பண்ணுவோம்? நைட்டே தூங்க மாட்டோம் இல்லையா? நீங்க எல்லாம் ஏற்றி விட்டுட்டு வந்து நம்ம தூங்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கர்த்தருக்கு நீங்க எல்லாத்தையும் பின்ன தள்ளி போட கர்த்தரும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும். தள்ளி 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 போகும். ஆகவே நீங்கள் கடினமாக உழைத்த காரியங்கள் எல்லாம் வீணாய் போய்விடும். அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு முதலிடம் தரணும். அல்லேலூயா. பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரிடத்துல வரணும். நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல. இன்றைக்கு கிறிஸ்தவம் இந்தியாவிலே இவ்வளவு செயலற்று போய் கிடக்குது அப்படின்னு சொன்னா காரணம் என்னன்னா, இயேசுவோட ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியும். என்னன்னா கிருபை உள்ளவர், அது மன்னிச்சு பாரு, அதை ஒண்ணு கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்களுடைய மறுபக்கம் இருக்குது, அது இங்கே தெரிஞ்சுக்கணும். மறுச்சபுறம் போய் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப டேஞ்சர். அல்லேலூயா. இயேசுவோட மறுபக்கம் இருக்கிறது அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இங்க வருகிறவர்கள் இயேசுபாதான் பார்க்க வர்றீங்க. நீங்க என்ன பண்ணோம்? பைபிள் எடுத்துட்டு கரெக்டான நேரம் 8 மணிக்கு ஆராதனைனா 7:50 வந்துட்டீங்கன்னா 3 தேவ தூதர்கள் வருவார்கள். ஒவ்வொரு ஆராதனைக்கும் 3 தேவ தூதர்கள் வருவார்கள். முதலாவது தேவ தூதர் கரெக்டா 8 மணிக்கு யாரெல்லாம் உள்ள இருக்காங்களோ கர்த்தரிடத்துல இருந்து கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அல்லேலூயா. 8:01 அந்த தேவ தூதரை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு நம்முடைய தேவ தூதர்கள் வருவார்கள். அல்லேலூயா. நம்முடைய மக்கள் விசுவாசிகள் வருவாங்க. இவ்வளவு காலகாத்தாலே இப்படி மேக்கப் போட்டிருக்கீங்கன்னா நீங்க 8 மணி 10 மணி யாரெல்லாம் எப்படி வந்திருப்பீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இரண்டாவது ஒரு தெய்வ தூதர் வருகிறான். நீங்க காணிக்க போடும் போது அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மனப்பூர்வமா கொடுக்குறீங்களா, இல்ல ஒரு 100 ரூபாயை 4ஆ மாத்தி போடுறீங்களா? இல்லையா? நீங்க டாக்டர்கிட்ட போனா மினிமம் 1000 ரூபீஸ் இல்லாம டாக்டர்கிட்ட, சாதாரண பெட்டிக்கடை டாக்டர், அல்லேலூயா, சும்மா எம்பிபிஎஸ் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவர் 1000 ரூபாய் இல்லாம நம்ம அவர்கிட்ட போக முடியாது. இந்த இரண்டாவது தெய்வ தூதன் நீங்க கர்த்தருக்கு எப்படி கொடுக்குறீங்க? அல்லேலூயா. அதை பார்க்கணும். காணிக்க போட்டு முடிச்ச உடனே மனப்பூர்வமா கொடுக்குறாங்க இல்லையா? சந்தோஷமா. நான் அதிக தொகையை நான் சொல்லல, இருதயத்துல சந்தோஷமா, ஐயோ நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். 10 ரூபாய் தான் இருக்குது, அதை என்ன பண்றேன்? என் ஊழியத்திலே ஒரு அருமையான ஒரு வயதான ஒரு தாய் விதவை, வீட்டுக்கெல்லாம் முடிஞ்சு நான் கிளம்புறேன். அந்த நேரம் வந்து, ஐயா நான் உனக்கு ஒரு காணிக்கை தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் நின்று அவளிடத்திலே காணிக்கை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு 10 ரூபாய் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அது அநேக வருஷம் பைபிள் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கே கீழே விழுந்துருச்சு. பைபிள் இருந்தது ரொம்ப வருஷம். அதை தான் நான் அதிக பெரிய ஒரு காணிக்கையாக நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் நீங்க போடுகிற அமௌண்ட் பெருசு. அந்த அமௌண்ட்டை பத்தி நான் பேசுறேன். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை கனப்படுத்துறீங்க. அல்லேலூயா. அந்த தெய்வ தூதன் காணிக்கை போட்டா அவன் போயிடும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு தெய்வ தூதன் இருக்கிறான். யாருன்னா நீ ஆராதனை முடிகிற வரைக்கும் உள்ள இருந்து நடுவில் ஒரு 10 தடவை தண்ணி குடிக்கிறேன்னு போகாம, இல்ல பேசாம, மொபைல பார்க்காம, அரட்டடிக்காம, சிந்தனை சிதற விடாம. இப்ப நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இப்ப பிரேக்ஃபாஸ்ட் பற்றி ஓடிட்டு இருக்கோம். ஐயோ மதியானம் பிரியாணிக்கு புதினா வாங்காம போயிட்டு எல்லாம் வாங்கிட்டேன். என்ன வாங்கல? புதினா வாங்கல. அல்லேலூயா. பச்சை மிளகாய் வாங்கல, இஞ்சி பூண்டு
பல காரியங்கள் உள்ள ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி வார்த்தையை நீ கேட்கும் போது இந்த 3 தேவ தூதர்களிடத்துல கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. இதுல ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதமே அடிபட்டு போயிடுது. அல்லேலூயா. நான் 4 மணிக்கு நீங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்லது ஒரு கிருபை. ஒரு இன்டர்வியூ போறோம் இல்லையா, 1000 பேர் அங்க இருக்கிறாங்க. நம்ம போறதுக்கு முன்னாடியே இல்லையா 1000 பேர் அங்க இருக்கிறாங்க இன்டர்வியூ போகும்போது. அப்படிப்பட்ட இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, நான் வர்றதுக்கு முன்னாடியே இயேசுக்கு வந்துவிட்டேன். எப்பவுமே ஆலயம் காலியா இருக்கு நினைக்காதீங்க. எந்த ஆலயமும், எந்த தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற எந்த ஆலயமும், எந்த சபையும் காலியா இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. இதிலே போராட்டம் நிறைந்தவர்கள் வந்து கண்ணீரோடு ஜெபிக்கலாம். வார நாட்கள்ல அல்லேலூயா உபவாசித்து ஜெபிக்கலாம். உங்க பிரச்சனைக்கு அட்வொகேட் கிட்டையும், போலீஸ் கிட்டையும், கோர்ட்டுக்கும், ஹாஸ்பிட்டலுக்கும், மெடிக்கல் ஷாப்புக்கும் போகாதீங்க. ஒரு நாள் உபவாசித்து இங்க வந்து தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். உண்மையான கிறிஸ்தவனுக்கும் இந்த பூமிக்குரிய அரசாங்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. எங்களை எந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா நாங்க பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எங்களை எந்த அரசாங்கமும், எந்த மதமாற்ற சட்டமும் எங்களை தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நாங்க சம்பாதிக்க வரல, உயிர் கொடுக்க தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாங்க ரத்த சாட்சியா மரிக்க தான் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உண்மையான கிறிஸ்தவர்களை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த சபை மறுபடியும் ஆவியில அக்கினியாக மாறணும். அல்லேலூயா. மாறணும். அதுக்குதான் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நினைப்பினார். அருமையாக சகோதரர் மோசஸ் ஐயா, ராஜசேகர் ஐயாவை நான் அதிகமாக நினைவு கூறுகிறேன். நல்ல பரிசுத்தவான், ஒரு நல்ல நீதிமான். அவருடைய சபையிலே வந்து நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தருணத்தை நான் அதிகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என் மனைவிக்கு அவருடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். தனிமையின் பாதையில் அடிக்கடி பாடிட்டே இருப்பார். நல்ல சத்தமா அவர் நல்லா பாடுவார், நல்லா ஜெபிப்பார். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய பாடல்கள், ஐயாவோட பாடல்கள்லாம் நாங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். என்னை அன்போடு அழைத்த அருமையான ரூத் அம்மா அவர்களுக்கும், என்னை அறிமுகம் செய்த விசுவாசிக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நேரம் அதிகமில்லாதபடினாலே சரியான நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம், அதிலே நான் 18வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். The book of Revelation chapter 1 verse 18. வெளிப்படுத்துதல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர் என்ன செய்கிறார் பாருங்க. ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கொண்டு வந்த செய்தி ஒன்று. இங்கு நான் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார். இன்றைக்கு 2 திறவுகோல்களை வைத்து இந்த சபை உயிர்ப்பிக்க போகிறார். மரணத்தின் திறவுகோல், அல்லேலூயா, பாதாளத்தின் திறவுகோல் இந்த சபைக்கு கொடுத்தார். எம்ஜிஆர் நகரில் மரிக்கிறவர்கள் இயேசு இல்லாமல் மரிக்க மாட்டார்கள். எம்ஜிஆர் நகரில் அல்லேலூயா பிரியமானவர்களே, பாதாளத்துக்கு போகிறவர்கள் அல்லேலூயா இருக்கவே மாட்டார்கள். காரணம், கர்த்தர் உங்கள் கையிலே திறவுகோல்களை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்திலே யாரும் சாத்தானிடத்திலே போக முடியாது. கர்த்தர் திறவுகோலை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த பகுதியை அசைக்க போகிறார். இந்த சபை அக்கினியாக மாற்ற போகிறார். இதில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அல்லேலூயா வெண்வஸ்திரத்தை கொடுக்க போகிறார். முத்திரை மோதிரத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நெருங்கி நாணலை முடியாதவர், மங்கி எரிகிறதுக்குரிய அணையாதவர், இப்படி அக்கினி பற்றி எரிகிறது. ஒரு இருமைக்கு ஒரு அக்கினி எதெல்லாம் இருக்கிறதோ, உன் கண்ணுக்கு எதெல்லாம் இருக்கிறதா, இப்பொழுது தேவ அக்கினி வருகிறது. உன் கண்ணை பரிசுத்தப்படுத்துகிறது, உன் சிந்தனை பரிசுத்தப்படுத்துகிறது, உன் செவிகளை பரிசுத்தப்படுத்துகிறது, உன் கால்களை பரிசுத்தப்படுத்துகிறது. உன் முழங்காலிலே இன்று முதல் அல்லேலூயா அக்கினி வைக்கப்படுகிறது. நீ முழங்கால் படுகிற போது சாத்தான் நடுங்க போகிறார்.
உன் ஜெபம் கேட்கப்படும். ஹalleluya. கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திறவுகோல்கள், 2 திறவுகோல்களை கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் எந்த தனிநபர் கையில எதையும் கொடுப்பதில்லை. இப்போது ரகசிய வருகைக்கு அவர் சபையை கொண்டு போகும்படியாக வருகிறார். அவர் தனி நபர்களை கொண்டு போகும்படியாக வரவில்லை. சபை ஒரு மணவாட்டி, மணவாட்டிக்குள்ள இருக்கிற மணவாட்டிகள், இந்த சரீரமாகிய சபை. இந்த சபையில் இருக்கிற மணவாட்டிகளை யாரெல்லாம் இயேசுவுக்கு மணவாட்டியா மாற விரும்புறீங்க, அதற்கு தான் இந்த திறவுகோலை கொடுக்க போகிறார். சபை என்று சொன்னால் மிக மிக வல்லமையுள்ளதாக, அதிகாரமுடையதாக இருக்க வேண்டும். எம்ஜிஆர் நகர், KK நகர், அசோக் நகர், ஹalleluya, வடபள்ளி, கோடம்பாக்கம், எல்லா இடங்களையும் இங்கு உட்கார்ந்து கொண்டே நீங்க ஆட்டி படைக்கலாம். அதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த பின்கோடு, ஹalleluya, யாராவது டக்குன்னு சொல்ல முடியுமா இந்த பின்கோடு என்னன்னு? 78. இந்த 78 பின்கோட உலகம் முழுவதும் இருக்கிற, ஹalleluya, நிறைய பின்கோடு இருக்கு. உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் பின்கோடு. பின்கோடு போஸ்ட் ஆபீஸ் யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆவிக்குரிய உலகத்துல இந்த பின்கோட இந்த சபை ஆளுகை செய்யணும். இந்த பின்கோட்ல எத்தனை மந்திரவாதி இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, எத்தனை மந்திரவாதி இருக்காங்க தெரியுமா? ஆனா அத்தனை மந்திரவாதிக்கும் இந்த சபை இருக்கிறது தெரியும். இப்ப நம்முடைய தோல்வியை பாத்தீங்களா? நம்முடைய தோல்வி அவங்க எல்லாருக்கும் நம்மளே தெரியும். சத்துருக்கள் எல்லாருக்கும் நம்மை தெரியும். நமக்கு தான் யார் சத்துரு என்று தெரியவில்லை. எவ்வளவு வீக்கா இருப்பீங்க பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா குண்டா தான் இருக்கிறீங்க, ஆனா வீக்கா இருக்கு, வீக்கா இருக்கு, வீக்கா இருக்கு. அருமையான போதகரை நான் சந்தித்தேன். ஏகி சபை எங்கள் பகுதியில் இருக்கிறார். பல வருஷங்கள், பல மாதங்கள் கழித்து அவரை சந்தித்தபடினாலே அவர் சபையில உட்கார்ந்திருந்தார். நான் காரை நிறுத்திட்டு அவரை போய் பார்த்தேன். அவர் பார்க்கும்போது அவர் சொன்னார், ரொம்ப அருமையா விசாரித்தார். என்ன பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு நடைப்பிணமாக இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, நடைப்பிணமா இருக்கீங்களா? ஆமா, எனக்கு மேஜர் ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. என்னால பேச முடியாது, என்னால பாட முடியாது, என்னால எதுவுமே செய்ய முடியாது. நான் சபைக்கு வந்து அப்படியே சும்மா கம்மியா உட்கார்ந்துருப்பேன். எல்லாம் விசுவாசிகள் மனைவி எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னா. ஐயோ பாஸ்டர் நீங்க அப்படி செய்யக்கூடாது. ஹalleluya. இல்ல இல்ல, டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்க இதுக்கு மேல எல்லாம் பண்ணா செத்துருவேன்னு சொல்லிட்டாரு. பாருங்க எப்படி விசுவாசம் எப்படி பண்றாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் இங்க கொட்டிவாக்கம், பாலவாக்கம் பகுதியில் எத்தனை மந்திரவாதி இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அவர் சொன்னாரு, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா. ஆனா அத்தனை பேருக்கு உங்களே தெரியும். அவங்க வைத்த மாந்திரிகத்துல தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்க. இன்றைக்கு இயேசுவை உடைக்க விரும்புகிறார். அன்றைக்கு உடனே மனைவியை போன் பண்ணி வர சொன்னார். நாங்க 3 பேர் சேர்ந்து ஜெபித்தோம். இன்றைக்கு அந்த பாஸ்டர் விடுதலையோடு ஊழியை செய்து. இங்கே நமக்கு சத்ரு இந்த பகுதியில யாருன்றது நீங்க எப்படி புரிந்து கொள்ள போறீங்கன்னா, கண்களால பார்க்க போறீங்க. ஹalleluya, கண்களினால பார்க்க போறீங்க. நீங்க அக்கினியாக உங்களுக்கு மாந்திரிகம் பண்ணினவர்கள் முதலாவது ஹalleluya கர்த்தரால சிட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்கள் மரித்து போவார்கள். ஹalleluya. இந்த சபையிலே மாந்திரிகம் பண்றவங்க யாரும் இருக்க கூடாது. ஹalleluya. இருந்தால் மரணமும் பாதாளமும் காத்திருக்கிறது. ஹalleluya. கணவனையும் மனைவியும் வாழ விடாம மாந்திரிகம் பண்றவங்க இருக்கிறாங்க. ஹalleluya. விசுவாசிங்க இருக்கிறாங்க. ஹalleluya. இல்லையா? சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை விரும்பாத விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஹalleluya. முரட்டாட்டமான மாமியார்கள் இருக்கிறாங்க. ஹalleluya. முரட்டாட்டமான மருமகள் இருக்கிறாங்க. மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. மனம் திரும்ப வேண்டும். ஹalleluya. வீட்டுல இருக்கிற ஒரு ஆத்மாவை உன்னால ரட்சிக்க முடியலனா இந்த எம்ஜிஆர் நகர் எங்க போய் ரட்சிக்க போற? ஹalleluya. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனால ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஆவிக்குரிய ஜீவியம் பரலோகத்துக்கு போவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இந்த சபை சென்னை 72 ஆளுகை செய்யணும். ஹalleluya. சென்னை 72ல ஒரு கேஸ் கூட போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாதுன்னா
நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இந்த டெக்கரேஷன்லாம் சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. டெக்கரேஷனுக்கு ஆவியானது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. டெக்கரேஷன் அல்லேலூயா, தேவன் ஆவியா இருக்கிறார் இல்லையா? கிறிஸ்துமஸ் தாத்தா, இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. அல்லேலூயா. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈசி சபைக்கு இதே மாதிரி ஈஸ்டருக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 முழம் மல்லிகைப்பூ கட்டியிருந்தாங்க. நான் முந்தின நாளே சாப்பிடல. அல்லேலூயா, உபவாசத்தோடு போயிருக்கிறேன். அதிகாலையில இந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்லு எனக்கு அப்படியே வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு. மல்லிகைப்பூ ஏன்னா இயேசு உயிரோடு இருந்தார். அவர் நான் பூக்கடையை வச்சிருக்கிறார். இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் செய்யக்கூடாது சபையில. அல்லேலூயா. பிரியாணியில மல்லிகைப்பூ போடுவாங்க. என்ன மாதிரி வார்த்தை தெரியுமா? வாலிப பிள்ளைகள்லாம் கதறி கதறி அழுறாங்க, பெண் பிள்ளைகளும் அழுகுறாங்க. அந்த மல்லிகைப்பூ எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கு தெரியுமா? ஆவியானவருக்கு என்னாலே தாங்க முடியலையே. நான் ரட்சிப்பை ஓசியில வாங்கினேன், பிச்சையா போட்டார் எனக்கு ரட்சிப்பு. அந்த பிச்சையாக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பெற்ற என்னாலே தாங்க முடியலையே. அதை கொடுத்தவருக்கு எப்படி இருக்கும்? அதை கொடுத்தவருக்கு எப்படி இருக்கும் இல்லையா? ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு நோட் புக் வாங்குறீங்க, சாயங்காலமே இந்த பிள்ளைங்க வந்து அதை கிழிச்சு போட்டு வந்துட்டா அந்த 50 ரூபா போயிடுச்சுன்னு எவ்வளவு வேதனையா இருக்கும். சிலுவையிலே சம்பாதித்த ஆக்குமா. இன்னைக்கு சபைகள் உயிர் பெற வேண்டும். ஏன்னா சபை இல்லாமல் கர்த்தரால் நேரடியா எதுவும் செய்ய முடியாது. நாங்களாம் குழந்தைங்க மாதிரி கத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனா எஸ்தர் எழுப்பாவிட்டால் எதுவும் செய்ய முடியாது. எஸ்தரை எழுப்புறதுக்கு தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். சமீபமாக இந்த நாட்கள்ல ஜனவரியிலிருந்து நான் முழு பெரிய சபைகளுக்கு போயிட்டு இருக்கிறேன். எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் சபைகளுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். தூத்துக்குடியில பெரிய பெரிய சபைகள் எல்லாம் 1500 பேர் 2000 பேர் இருக்கிற சபைகள். ஆனா ரொம்ப வேதனையா இருக்கு. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் செயல்படவில்லை. அதை பார்க்கும்போது மெதேவசி சபையில பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஆவியிலே மரித்திருந்தால், ஒருவேளை பாதாளத்துக்கு சமீபமாக இருந்தால், இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு அந்த திறவுகோல்களை கொடுத்து உங்களை தப்பு வைக்க போகிறார், உங்களை விடுவிக்க போகிறார், உங்களை ரட்சிக்க போகிறார். குடும்பத்தோடு சபைக்கு வரணும். அல்லேலூயா. இல்ல குழந்தை தூங்கட்டுமே அப்படின்னா சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வீட்டுல ஒருத்தர் ஐசியூ இருந்தா எத்தனை பேர் எல்லாம் போய் பார்க்கிங்ல காத்து கிடக்கிறோம். அல்லேலூயா. இல்லையா? காத்து கிடக்கிறோம். உபவாச கூட்டம் வீட்டுல ஒருத்தர் வரும், 5 பேர் தான் வருவாங்க. உபவாச கூட்டம் கிறிஸ்தவம் 5 பேர் வருவாங்க. இதுவே பிக்னிக் போறேன்னு சொல்லுங்க, எல்லாம் வருவாங்க. அந்த சாக போற பார்ட்டி நாளைக்கு சாக போறாரு, 80 வயசு, அதையும் வேன்ல ஏத்திடுவாங்க பிக்னிக். வந்த உடனே அங்க வந்து சாகுவாங்க. பிரியமானவர்களே, இயேசுக்கு எவ்வளவு கனத்தை கொடுக்கிறீங்களோ அவ்வளவாக உங்களை உயர்த்துவார், அவ்வளவாக உயர்த்துவார். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இயேசுவ சிங்காசனத்துக்கு கீழே இறக்கக்கூடாது. நீங்களே பிரச்சனையை பார்த்து சொன்ன மரியாதையை ஓடி போயிடு. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை நான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. எந்த வியாதி வந்தாலும் வந்த வேகத்துல இதை துரத்தி விட்டணும். அல்லேலூயா. துரத்தினோம். நீ என் சரீரத்துல வர முடியாது. இயேசு நாமத்துல வெளியே போ சாத்தானே சொல்லணும். மாமியார் எப்படி வந்து ஒரு 1/2 நாளே துரத்தி விட்டுறீங்க. அல்லேலூயா. ஆனா வியாதி என்ன பண்றீங்க? எனக்கு தைராய்டு 8.5 வரைக்கும் தைராய்டு ஜெபத்தொடுப்பு வருது. தைராய்டை துரத்தி விட்டோம். அல்லேலூயா. சுகரை துரத்தி விட்டோம். எனக்கு சுகர் 465 இருந்தது. போன வருஷம் டாக்டர் கிட்னி வேலை செய்யாதுன்னு சொன்னாரு. இந்த எல்லாம் பரிபூர்ணமா சுகத்தோடு இருப்பது காரணம் என்ன தெரியுமா? இது எனக்கு சுகர் வந்து 93 தான் இருக்குது. வயசுல எனக்கு 200/150 இருந்தது பிபி. அம்மாவுக்கு தெரியும் நல்லா அந்த விஷயம். 200/150 என்ற பிபி இருந்தது. அப்போது எனக்கு வயது 26. டாக்டர் சொன்ன நிச்சயமா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னாரு. இன்றைக்கு என்னோட பிபி வந்து அல்லேலூயா 75 78 தான் இருக்குது. அல்லேலூயா. by 110. அல்லேலூயா. இதுக்காக நான் சொல்றேன், எந்த வியாதி வந்தாலும் அதை உடனே நான் துரத்தி விடுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே இந்த வியாதியை நான் ஜெயிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க வியாதி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. போனா அது கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. சில பேர் சின்ன டாக்டர்லாம் பார்த்தா பிடிக்காது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் சொல்லணும். அல்லேலூயா.
நிறைய செலவாகணும், உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு டாக்டர் சொல்லக்கூடாது. நீ மறித்து விடுவாய் சொல்லக்கூடாதுன்னா, நீங்க இந்த சபைக்கு வந்து தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. இங்க வந்தீங்கன்னா வேற எங்கேயும் போய் நீங்க காத்து கிடக்க தேவையில்லை, வேற எங்கேயும் போக தேவையில்லை. தேவன் உங்களுக்காக இங்க காத்திருக்கிறார். நான் பாதாளத்திற்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். 2 சாட்சிகளை நான் சொல்லுகிறேன். முதலாவது சாட்சி, கோவிட் முடிந்து அந்த 2வது பேஸ் ஆரம்பிக்கிற நேரம், நானும் என்னுடைய நண்பரும் கும்மிடிப்பூண்டியிலே ஒரு கன்வென்ஷன் பேசிவிட்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அவரும் ஒரு ஊழியர், நானும் அவரும் மாற்றி மாற்றி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த 3 நாட்கள் கன்வென்ஷன்ல அவருடைய காரை நான் ஓட்டிக்கொண்டு வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எங்கள் 2 பேருக்கும் அறிமுகமான பாஸ்டர் ஒருத்தர் கால் பண்ணார். அவர் கால் பண்ணி சொன்னாரு, என்னுடைய சகலபாடி ஸ்டீபன், அவர் கோவிட்ல 2வது பேஸ்ல அவர் மறிக்க போகிறார், சில மணி நேரங்கள் தான் உயிரோடு இருப்பார் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே ஸ்டீபனுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். அந்த போனை ஸ்பீக்கர்ல போட்டு நாங்க 2 பேரும் ஜெபிக்கிறோம். முதலாவது சைமன் பிரதர் என்னோட ஃப்ரெண்டு ஜெபித்தார். அந்த எண்ணில பாஸ்டர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். முடித்தவுடன் அவர் சொன்னார், சுரேஷ் ஐயா கிட்ட கொடுங்க, அவரை ஜெபிக்க சொல்லுங்க அப்படின்னாரு. நான் கார் ஓட்டிட்டு நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஜெபம்லாம் முடிஞ்சது, அவர் போனை வச்சார். அப்போ நானும் இவரும் வந்து கொண்டிருக்கும் போது சொன்னேன், சைமன், ஸ்டீபன் மறிக்க போகிறான், அந்த ஸ்டீபன் மறிக்க போகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் நரகத்துக்கு போக போறான்னு சொல்றாரு. நம்ம உடனே ஒண்ணு செய்யணும் சைமன், அவனுடைய அட்ரஸ் மாத்தணும். நரகத்துக்கு போற ஸ்டீபனை பரலோகம் போக வைக்கணும். இதுதான் நம்மளுடைய ரொம்ப அது உடனடியான வேலை, இதுதான் ரொம்ப அவசரமான வேலை இதுதான் என்று நான் சைமன் இடத்துல சொல்லுகிறேன். சைமன் சொன்னாரு, என்னை அவனுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை, இப்பதானே நீ ஜெபிச்ச, அவர் மறிக்க மாட்டார் அப்படின்னா. இல்ல சைமன், கர்த்தர் சொல்றாரு ஸ்டீபன் மறிக்க போறான், ஆனா அவன் இன்னும் பாவங்களை அறிக்கை செய்யல, சாப்பிட ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஸ்டீபன் வர்றதுக்காக. இப்போ நம்ம ஸ்டீபனை நரகத்துக்கு போறதுக்கு பதிலா அல்லேலூயா பரலோகம் போக வைக்கிறோம் சைமன். அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. நான் அவரோட வீட்டுல இறக்கிட்டு நான் எங்க வீட்டுக்கு என் கார் எடுத்துட்டு நான் போயிட்டேன். அடுத்த நாள் நான் இன்னொரு சபையில திருத்தணியில மெசேஜ் கொடுத்துட்டு சண்டே வந்துட்டு இருக்கிறேன். மதியானம் ஒரு 2:30 மணி திரும்ப அவங்ககிட்ட இருந்து கால் வருது. ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருந்து ஸ்டீபனோட சகலபாடி கால் பண்றாரு. அந்த பாஸ்டர் கால் பண்றாரு, பிரதர் எல்லாம் முடிய போகுது பிரதர், ஒரு தடவை ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்க என்கிட்ட பேசாதீங்க, போனை ஸ்டீபன் கிட்ட கொடுங்க அப்படின்னு. ஸ்டீபன் போனை கொடுத்தாங்க. மூச்சு திணறுது அவருக்கு, ஐயோ ஐயோன்னு கத்துறாரு. அப்போ ஸ்டீபன், நான் சொல்றதை கவனமா கேளுங்க, இப்போ நீங்க மறிக்க போறீங்க, ஏசப்பா கொஞ்சம் டைம் உங்களுக்கு கொடுக்க போறாரு, உங்க பாவங்களை நீங்க அறிக்கை செய்ய ஸ்டீபன், அப்பொழுது இயேசு உங்களை பரலோகத்திலே ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லிவிட்டு நான் போனை வைத்து விட்டேன். திரும்ப அந்த பாஸ்டர் கால் பண்ணி, என்ன பிரதர் பேசுறீங்க அவர்கிட்ட அப்படின்னு சொன்னாரு. நீங்க மறிக்க போறீங்க, மனம் திரும்புங்க, பாவங்களை அறிக்கை செய்யுங்க நான் சொன்னேன் அப்படின்னு. என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி போய் அவர்கிட்டயே சொல்லுவீங்க? பிரதர், நம்ம 2 பேரும் உயிரோட தான் இருக்கிறோம், மறிக்க போறவர்கிட்ட சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த சண்டே மதியம் 3 மணியிலிருந்து மண்டே மார்னிங் 8 o'clock வரைக்கும் கர்த்தர் ஸ்டீபனுக்கு உயிரை கொடுத்தார். ஸ்டீபன் அந்த கிடைத்த அந்த நேரத்திலே பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். அதிகாலை 4 மணி வரைக்கும் இயேசுவே மன்னியும் மன்னியும் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஸ்டீபன் 4 மணிக்கு அல்லேலூயா அல்லேலூயா என்று அவர் கத்த ஆரம்பித்தார். கோமா ஸ்டேஜ் போயிட்டாரு. அந்த ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே சத்தம், அல்லேலூயா அல்லேலூயா ஸ்டீபன் கத்துறாரு. அமைதியாருன்னா அவரால் அமைதியா, கோமால இருக்கிறார் அவர். அல்லேலூயா. அவரால் வாயை மூட முடியல. ஸ்டீபன் கடைசியாக சொன்னது, கோடிக்கணக்கான தெய்வ தூதர்கள் வந்திருக்கிறார்கள், நான் இயேசு பாடத்திலே போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசு பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இங்கு வந்திருக்கிறார்.
இன்றைக்கு உங்களை விடுவிக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை ரத்தத்தினால கழுவ விரும்புகிறார். ஆகவே நீங்கள் இயேசுவை இனிமே துக்கப்படுத்தக்கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசுவை துக்கப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. இப்படி ஒழுங்கீனமா சர்ச்சைக்கு வராதீங்க. அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன போல இருந்தீங்கன்னா நரகத்துக்கு போயிருவீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத சத்தியமே கிடையாது. ஆனால் அவர்கள் இயேசுவை பரீட்சை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவை பரீட்சை பார்க்கிறார்கள். ஹெவன் வந்து ஜோக் பண்ணல. ஹெவன் ரொம்ப சீரியஸா இருக்கு. அல்லேலூயா. ஹெவன் இஸ் நாட் ஜோக்கிங். ஹெவன் இஸ் வெரி சீரியஸ். அல்லேலூயா. நீ ஜெபிக்கலை, இன்னைக்கு உபவாசிக்கலை, இன்னைக்கு பரிசுத்தமா வாழல, இன்னைக்கு ஒரு சினிமா பார்த்துட்டேன், இன்னைக்கு ஒருத்தருக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டேன், இன்னைக்கு திருமணமான பெண்களை தான் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரர்களை இடர்ல அடையல செய்யறாங்க. நான் அனுபவத்துல சொல்லல, யாரையும் வர சொல்லுதான், அனுபவத்துல சொல்றேன். திருமணமான பெண்கள் ஊழியக்காரன் வீடியோ கால் பண்றாங்க. அப்புறம் கடைசியா விழுந்துட்டாங்க. எனக்கு போன் பண்ணா, எங்க தங்கச்சிக்கு போன் பண்ணா, இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லக்கூடாது. வந்தீங்களா, சத்தியத்தை கேட்டீங்களா, சத்தியத்துல இருந்தீங்களா, போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரன் போன் பண்றது, அவன் நம்பர் வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப நமக்கு கிறிஸ்தவத்துல தேவையில்லாத காரியங்கள் இதெல்லாம். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரன் போன் பண்ணி தீர்க்கதரிசனம் கேட்கறது, அல்லேலூயா, எதுவும் சொல்லாதீங்க. நீங்க முதல்ல கணவனோட ஒப்புரவாங்க. கணவன் எதுக்கு அப்படி இருக்கிறார் தெரியுமா? கணவன்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு வெல்றது. அல்லேலூயா. கணவன்கிட்ட அன்பா பேசுறதே இல்லை, கணவன்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறது. முதலாவது சகோதரிகள் சரியான மனம் திரும்புவதற்குள்ள வரணும். அல்லேலூயா. இங்க வந்து பரிசுத்தவான்களே, ஊழியக்காரர்களே இன்றைய கிறிஸ்தவம் எடுக்கிறது. வந்தாங்களா, வசனத்தை கேட்டாங்களா, சோதரையா, போயிட்டே இருக்கு. அவர் கூப்பிட்டா கூட நீங்க என்ன பண்றாரு, எங்களுக்கு பாஸ்டர் இருக்காரு, பாஸ்டர் மாதிரி போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். சத்தியத்தை கேளுங்க, அதன்படி நடங்க. முடியலையா, அல்லேலூயா, யாரையும் விழ வைக்காது. நிறைய வரும், நிறைய கம்ப்ளைண்ட் வரும். 20 வயசு 25 வயசுனா 50 வயசு ஊழியக்காரருக்கு ஐ லவ் யூ போடுறாங்க. அங்கிள் ஐ லவ் யூ எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க வந்து என்ன சொல்லும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. சபைக்கு வருகிறது நடுக்கத்தோடு பயத்தோடு வரும். ஆகவே இது சாதாரண ஒரு கிளப் கிடையாது. அல்லேலூயா. இதுல நீங்க உண்மையிலேயே சொல்றேன், நான் சிஎஸ்ஐல இருக்கிற கத்தீட்ரல் சர்ச், செயின்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல், அமெரிக்க தூதரகத்துக்கு பக்கத்துல இருக்குது. சாதாரண ஒரு சிஎஸ்ஐ சபை தான். அங்கு நான் பகல் நேரம் ஜெபிக்க போவேன். அந்த ஆல்டர் கிட்டே நான் போக மாட்டேன். காரணம் என்னன்னா, 1000 விறகு எரிகிற சத்தம் எனக்கு கேட்கும். அப்படியே தீச்சுவாலை எரிகிற சத்தம் கேட்கும். அந்த சபையில பின்னாடி உட்கார்ந்து முழங்கால் பண்ணிட்டு மிஞ்சி போனா ரைட் சைடு வருவேன், அவ்வளவுதான். ஆல்டர் கிட்ட நான் வரமாட்டேன். ஏன்னா அப்படி அக்கினி எரிகிற சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். அல்லேலூயா. அதனால இயேசுவை சாதாரணமா நினைக்காதீங்க. இன்றைக்கு திறவுகோல்களை கொண்டு வந்திருக்கிறார். இரண்டாவது சாட்சி, பிரியமானவர்களே, பெங்களூர் பட்டணத்து ஊழியத்துக்கு போன ஊழியர் ரொம்ப வல்லமையாக இருந்தது. அநேக தொடப்பட்டாங்க. உடைந்து போயிருந்த அந்த பாஸ்டர் மிகவும் திடப்படுத்தப்பட்டார். ஊழியத்தை விட்டுலாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் கொண்டு போனார். அல்லேலூயா. மறுபடியும் அவர்கள் வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக நான் சொல்லுகிறேன், அந்த ஊழியத்தை முடித்து விட்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஹோசூர்ல இருக்கிற ஃபேமிலி, ஐயா பெங்களூர் போறீங்கன்னு கேள்விப்பட்டோம், முடிஞ்சா எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னா, நான் அந்த ஃபேமிலி அந்த வீட்டுக்குள்ள போகும்போது இரவு 11:30 மணி நைட்டு பெங்களூர்ல இருந்து ரிட்டர்ன் ஆகிறேன், ஹோசூர்ல போறேன். 11:30 மணி அவங்களுக்காக பேசி கவுன்சிலிங் கொடுத்து ஜெபிக்க போறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, திருச்சியில எங்க மகன் இருக்கிறான், டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், அவன் ரொம்ப போராட்டத்துல இருக்கிறான். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது டிடியை போட்டு அடிச்சான். யாரு? கிறிஸ்துவ பையன். எப்படி விட சாட்சி பாருங்க. இந்த வயசுல இருந்து இந்த பழங்கள் பிள்ளைங்களை சரியா நடத்தணும். அல்லேலூயா. பேரண்ட்ஸ் சரியா நடத்தணும். இந்த வயசுல இருந்தே நடத்தணும். கையில பைபிள் கொண்டு வரணும். பைபிள் இல்லாம எஸ்கேஷன் போற மாதிரி இது போற மாதிரி வரக்கூடாது. அல்லேலூயா. மொபைல் இல்லாம வீட்டுல இருக்கிறீங்களா? மொபைலே தான் பிடிச்சிட்டு இருக்கீங்க. சர்ச்சுக்கு பைபிள் இல்லாம வந்தா அவரும் வெறுமையா தான் அனுப்புறோம். அல்லேலூயா. பைபிள் வச்சிருக்கிறோம் பிள்ளைகள். அல்லேலூயா. பைபிளை மனப்பாடம் பண்ணணும். சும்மா 10 வருஷமா மனப்பாடம் பண்றது இல்லை, அதிகாரம்லாம் மனப்பாடம் பண்ணணும். இந்த வயசுல இருக்கும்போது நாங்க எங்க அபிஷேக கூட்டம் நடக்கும்னு அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருந்தோம். அல்லேலூயா. எங்கேயாவது அபிஷேக கூட்டம், ஆவியானவர் அபிஷேகம் கிடைக்காதான்னு சொல்லி நாங்க இந்த வயசுல இருந்தே அலைஞ்சிட்டு இருந்தோம்.
இன்னைக்கு யாருக்குமே அபிஷேகம் கிடையாது. அதை பத்தி எந்த ஊழியமும் கவலையும் படல. உங்க பிள்ளைகளுக்கு அபிஷேகம் கிடையாது, ரட்சிப்பு இல்லை. யாராவது கவலைப்பட்டாங்களா? நீங்க மாசம் மாசம் 500 ரூபாய் அனுப்புறீங்களே, அந்த ஊழியத்துல இருந்து எனக்காவது ஒரு நாள் உங்க பிள்ளைங்களுக்கு அபிஷேகம் இல்லை, ரொம்ப கவலையா இருக்குமான்னு சொன்னாங்களா? சொல்லல. மேற்கொண்டு நீங்க இந்த கிறிஸ்துமஸ் நாட்களே எங்களுக்கு கொடுத்து உதவுங்கள் தான் சொல்றாங்க. உன் பிள்ளை நரகத்துக்கு போக போறதுன்னு சொல்லல. ஆகவே எச்சரிக்கையா இருங்க. மரணம் நம்மை எப்பொழுது வேணாலும் சந்திக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பதாக இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்னுடைய மரணம். டைம் இருக்கு நம்ம நினைக்க கூடாது. அல்லேலூயா. அந்த மகன் வாலிப தம்பி, 20 வயது தம்பி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப், ரயில்வே டிடி, ட்ரெயின்ல டிக்கெட் செக் பண்ண வரவரை அடிச்சான். அல்லேலூயா. அடிச்சு ட்ரெயினை விட்டு குதிச்சு இறங்கி வந்தான். பெரிய கதை. அவனை சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் தேடி கொண்டிருக்குது. அவன் காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கான். இரவு 12 மணிக்கு அவனுக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்கிறேன். மகனே, ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று இரவு நீ மனம் திரும்பணும். இப்போ நீ மனம் திரும்பணும். உன் பக்கத்துல ஒரு மரண தூதன் நிற்கிறான், உன்னை கொண்டு போக வந்திருக்கான், நீ ஜாக்கிரதையா இரு மகனேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சரி அங்கிள் சொன்னா. ஆனா மனம் திரும்பும். அவனுக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் அடுத்து சேலம் முடியத்துக்கு அங்க இருந்து போறேன். அவங்க வீட்டுல இருந்து நான் புறப்படும் போது 12:30 இரவு சேலத்துக்கு போறேன். கிருஷ்ணகிரி பிரிட்ஜில் நான் போய் கொண்டிருக்கும் போது எனக்கு தூக்கம் வருது, பயங்கரமா தூக்கம் வருது. பெங்களூர்ல இருந்து ஓல்வோ பஸ் எல்லாம் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரைட் சைட்ல போறான். என்னால போக்கஸ் பண்ண முடியல, அவ்வளவு வேகமா போறான். ஏன்னா நான் நடு ரோட்ல போயிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் இடது பக்கம் லாரிகள்லாம் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. இந்த 2 ஸ்பீடுக்கு நடுவில் நான் மாட்டிட்டு இருக்கிறேன். ஒரு ஆத்மாவை சந்திக்க இருக்கிறார். அன்னைக்கு எனக்கு போயிருக்கும். ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அந்த மகன் மனம் மாறல. சரியா 10 நாள்ல சாத்தான் அவனை சூசைட் பண்ணி கொண்டு போயிட்டான். அவன் மறிக்கிறதுக்கு முன்னாடி போய் கர்த்தர் அங்க அனுப்பிச்சாரு சொன்னேன். கேட்க மாட்டேங்கிறான். கர்த்தர் அன்றைக்கு அந்த வீட்டுக்கு திறவுகோலை கொடுத்தார். பாதாளத்துக்கு போகாதபடிக்கு திறவுகோலை கொடுத்தார். ஸ்டீஃபனுக்கு கொடுத்தார். ஸ்டீஃபன் பாதாளத்துக்கு போகாதபடி தப்பித்துக் கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் இருதய கதவுகளை கர்த்தருக்கு திறக்க வேண்டும். ஏனோ தானோ என்று வாழக்கூடாது. அல்லேலூயா. எந்த வியாதி இல்லாதப்போவே நீங்க கர்த்தரிடத்துல வந்துருங்க. அல்லேலூயா. வியாதியோடு இருக்கிறவங்க, எனக்கு கீமோதெரபி முடியும், எனக்கு ரேடியேஷன் முடியும், எனக்கு சர்ஜரி முடியும். பிரியமான பிள்ளைகளே, மிகவும் ஆவியானவர் அல்லேலூயா ஒவ்வொருவரையும் வருந்தி அழைக்கிறார். சென்னை அசோக் பில்லர்ல உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அங்கே ஒரு அம்மா, நல்ல ஆசீர்வாதம், நல்ல சொத்துக்கள், நல்ல வருமானம். அவருடைய மகன்களுக்கு மாத்திரமே மாசம் 5 லட்சம் 7 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. அல்லேலூயா. அந்த அக்கா கிட்ட சொன்ன, அக்கா ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்யுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஊழிய நான் எங்க போய் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிஎஸ்சி சர்ச், விக்டோரியஸ் கிராஸ் சர்ச்ல போயிட்டு அவங்க அந்த பெண்கள் சங்கத்துல இருக்கிறாங்க. ஏதோ சங்கம் இருக்குதாமே, பெண்கள் சங்கம். பெண்கள் சங்கத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, ஐயா பெண்கள் சங்கத்துல என்ன ட்ரெஷரரா போட்டிருக்காங்க. எதுக்கு? பணம் கலெக்ட் பண்றது. என்னவா போட்டிருக்காங்க? எவ்வளவு பெரிய பாக்கியம் ஐயா எனக்கு. கர்த்தர் பாரு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு. ஏமா உன்னை ஆத்துமானை சொன்னா செய்ய சொன்னா நீ எங்க என்ன பண்ற? காணிக்கை என்றாங்க. அல்லேலூயா. பெண்கள் சங்கத்துக்கு வர காணிக்கை என்றாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் காணிக்கை யூதாஸ் எண்ணிப்பான். அல்லேலூயா. அதுக்குன்னே ஒரு சீசன் வச்சிருந்தாரு. காணிக்கை என்றது ஊழியம் இல்லை. அல்லேலூயா. காணிக்கை யூதாஸ் எண்ணிக்குவான். நீ ஒழுங்கா போய் ஊழியத்தை செய்யணும். கேட்கல. சரியா ஒரே மாசம் இங்க ஒரு பிரச்சனை வந்தது. அந்த போன் கேன்சர், ஸ்பைனல் கார்டு கேன்சர் என்று அப்போலோ ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. அப்புறம் ஐயோ அம்மானு போன் பண்ணி எனக்கு போன் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், கேட்டியா? நீ கேட்டியா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் சொல்றதை கேட்கலன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், காப்பாற்றுறதே கஷ்டம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ரொம்ப ஆண்டவர் வேதனைப்படுறார், ரொம்ப வேதனைப்படுறார். நிறைய பேர் மறித்து நரகத்துக்கு போறாங்க 1 மணி நேரத்திலே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, 5000 பேர் உலகம் முழுவதும் மறிக்கிறார்கள்.
அதுல 2-3 பேர் தான் பரலோகத்துக்கு போறாங்க, மிச்சம் அத்தனை பேர் நரகத்துக்கு தான் போறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஊழியக்காரர் நரகத்தில் இருக்கிறாங்க, பல கோடி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணின ஊழியக்காரர் நரகத்தில் இருக்கிறாங்க. நீங்க ஊழியக்காரர் நரகத்தில் இருக்கலாம். ஆமா, நீங்க கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஊழியக்காரர் நரகத்தில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில இருந்து 2 பிரபலமான ஊழியக்காரர், ரொம்ப பிரதானமான ஊழியக்காரர் மரித்தார்கள். அவருடைய ஆத்மா பரலோகத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு அவ்வளவு தடையாக இருந்தது. அதனால பெயருக்காக, புகழுக்காக, பணத்துக்காக தயவு செய்து ஊழியம் செய்யாது. நான் 1.5 லட்சம் ரூபாய் ஆச்சி மசாலால 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். ஆச்சி மசாலால ஜிஎமாக இருந்தேன். கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டார். அப்படியே 1.5 லட்சம் ரூபாய் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். இன்னைக்கு நான் ஆச்சி மசாலால இருந்ததா எனக்கு 3 லட்சம் ரூபாய் சேலரி. 3 லட்சம் ரூபாய். இன்னைக்கு நான் கிராமங்கள்ல போய் ஊழியம் செய்திருக்கேன். கிராமங்கள்ல இருக்கிற சபைகள், கிராமங்கள்ல இருக்கிற அல்லேலூயா ஆத்துமாக்கள் 120 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஒரே கிராமத்துல. அதுல 20 பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். எதுக்காக? என் சபை ஊழியம் இல்லை, எனக்கு 20 பேருக்கு ஸ்பாட்ல ஞானஸ்தானம் கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க? பின்மாற்றம் அடைஞ்சிருவாங்க. பல மந்திரவாதிகள் எனக்கு சவால் விட்டுக்கிறார். ஒரு நாள் திருத்தணிக்கு போக போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், 10 மந்திரவாதிகள் இன்றைக்கு ஒரு பிசாசு அனுப்ப போறாங்க அப்படின்னு. மெசேஜ் எல்லாம் முடிஞ்சது. கடைசியில் ஒரு அம்மா அலற ஆரம்பிச்சது. அப்படியே முன்னாடி வந்தது, நாக்க வெளியே தொங்க போட்டுட்டு முன்னாடி வந்தது. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே விரிச்சு வச்சிருந்தது. இடது பக்கம் ஒரு கால், அப்புறம் வலது புறம் ஒரு கால் விரிச்சு வச்சுட்டு அப்படியே நடந்து நடந்து வந்தது. வந்து சொல்லிச்சு, நான் யார் அனுப்பி வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு. இயேசுவின் நாமத்தினால போ சாத்தானே சொன்ன கீழே விழுந்துச்சு. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சத்தியத்தை சொல்லுகிற நபர்கள் குறைந்திருக்கிறார். முழு நேர ஊழியத்துக்கு வரவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க நினைக்கிறாங்க. கர்த்தர் உன்னை கூப்பிட்டு தான் உன் குடும்பத்தை அவர் காப்பாற்றுவார். ஆகவே ஊழியம் என்பது பணம் சம்பாதிக்கிற இடம் அல்ல. அல்லேலூயா. எவ்வளவு பிள்ளைகளுக்கு இங்க வந்து அபிஷேகம் எல்லாம் இருக்கு பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் VBSல பாட்டு, கூத்து, டான்ஸ், விசில்லாம் சொல்லி தராதீங்க. நீங்க சொல்லி தர வேண்டியது அபிஷேகம் பெறாம இந்த வருஷம் VBSல நம்ம போனாங்கன்னா டீச்சர்கள் தான் அதுக்கு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். முதல் டீச்சர்ஸ்க்கு அபிஷேகம் இருக்குதான் பாருங்க. டீச்சர்ஸே ரட்சிக்கப்படாம, சரியா கணவனுக்கு கீழ்ப்படியாம, பெற்றோர் கீழ்ப்படியாம அப்படிலாம் இருந்தீங்கன்னா இன்றைக்கு சரி பண்ணி கொண்டு நீங்க VBSக்கு வாங்க. சிறுவர் ஊழியத்தை அசட்டையா செய்யாது. நீங்க எல்லா VBSலயும் டான்ஸ் ஆட கத்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் வந்து ஸ்டேஜ்ல ஆடுறாங்க. மகா பரிசுத்த ஸ்தலம். டீச்சர்ஸ் வந்து வாலிப பெண் பிள்ளைங்க இந்த ஆல்டருக்கு முன்னாடி வந்து டான்ஸ்ல ஆடக்கூடாது. அல்லேலூயா. லைஃபே போயிடும். இங்க வந்து டான்ஸ் ஆடக்கூடாது. யார் இருக்காங்க? கர்த்தர் இருக்கிறார். இது டான்ஸ் ஆடுற இடம் இல்லை, இது கிளப் இல்லை. அல்லேலூயா. இது விபச்சார ஸ்தலம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பிள்ளைங்களுக்கு டான்ஸ் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. அபிஷேகம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, டீச்சர்ஸ்கே இல்லை. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ரொம்ப ஆபத்துல நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு நீங்க சுதாரித்துக் கொண்டால்தான் ஒருவேளை வருகையிலே போகலாம். அது கூட ஒருவேளை தான். ஒருவேளை இன்றைக்கு இந்த 2 பேரும் இந்த திறவுகோல்களை, அல்லேலூயா, ஒருவர் பெற்றுக்கொண்டு ஸ்டீபன் பரலோகத்துக்கு போனாரு. இந்த வாலிப தம்பி எனக்கு திறவுகோல் வேண்டாம்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி நரகத்துக்கு போனான். நரகம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நமக்காக கர்த்தர் நரகத்தை சிருஷ்டிக்கவில்லை. இந்த நரகம் சாத்தானுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஆகவே தயவு செய்து நாம் ஒருவராகிலும் நரகத்துக்கு போகவே கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ மதமே 2ஆக இருக்கிறது. ஒரு ஊழியர் சமீபத்திலே கைதானார். ஒரு குரூப் அவரை சப்போர்ட் பண்றாங்க, ஒரு குரூப் அவரை பகைக்கிறாங்க. மாத்தி மாத்தி 2 பேர் என்ன பண்றாங்க? செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு வருஷமா இயேசு மரித்து இந்த சுவிசேஷத்தை யாராவது சொல்லுவானான்னு பார்த்தா அதுக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் விழுந்து போனா அவ்வளவு சந்தோஷம் ஒரு குரூப்புக்கு, இன்னொரு குரூப்புக்கு அவ்வளவு கஷ்டம். இந்த 2 பேரும் மாத்தி மாத்தி செய்தி அனுப்பிக்கிறாங்க. இவங்க ஏன் சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அல்லேலூயா.
இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது இந்த சபையுடைய கடமை. அப்பதான் சென்னை 78 மாற்ற முடியுமா இல்லையா நம்ம ட்ரை பண்ண முடியும். This is your responsibility. சர்ச்சில் வந்து கலகம் பண்ணக்கூடாது, ஹalleluya, முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டருக்கு எல்டருக்கு இவங்களுக்கு விரோதமா பேசணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஆவியானவருக்கு விரோதமா பேசுறீங்க, ஹalleluya. அவர் பெர்மனன்ட்டா லைஃபை முடக்கிடுவார். ஆகவே பிரியமானவர்களே, அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். எந்த விளையாட்டும் அவரோட வச்சுக்க கூடாது, ஹalleluya. உங்களுக்கு விளையாடணும்னு ஆசையா இருந்தா உங்க எம்பிஏ போய் அசிங்கமா திட்டுங்க, கம்பெனி முன்னாடி இருந்து மதியானமே சாப்டர் க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான், ஹalleluya. சம்பளம் கூட கொடுக்க மாட்டான். உங்களுக்கு யாருக்கையாவது பிரச்சனை வரும்னு நினைச்சா சிஎம் வீட்டுல 2 கல் வச்சு எறிங்க, மதியானமே புது ஜெயிலுக்கு போயிட்டு. கர்த்தரோட தயவு செய்து விளையாடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் பரலோகத்துக்கு போவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அழிந்து போவதற்காக அல்ல. என்ன இப்படி பேசுறாருன்னு நினைக்காதீங்க, அவ்வளவு வேதனையாக இருக்கு. தூத்துக்குடியில அப்படியே மார்க் கட்டிக்கிறாங்க, இங்கதான் வந்து மிஷனரிகள் வந்தாங்க, அங்க வந்தாங்கன்னு சொல்லி. பிரியமான தூத்துக்குடியில கண்ட காட்சி என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது. கர்த்தர் மறுபடியும் தூத்துக்குடி கொண்டு போகிறார். ஜனவரி இந்த மே 6ஆம் தேதி திரும்ப தூத்துக்குடியில் தான் மீட்டிங். 1ஆம் தேதி போற, மே 1ஆம் தேதி திருச்சியில் ஆரம்பிக்கிற ஊழியம். அப்படியே சுரண்டை எல்லாம் போய் 7ஆம் தேதி தான் நான் திருப்பி வருகிறேன். ஏன் நான் சொல்றேன்னா, தூத்துக்குடியிலிருந்து நாங்க கால்டுவெல் அவருடைய ஆலயத்துக்கு நாங்க போறோம். அங்கே அவருடைய நினைவு நாள் என்று ஒரு கன்வென்ஷன் வைத்திருந்தார்கள் சிஎஸ்சி சர்ச்சில். அந்த கன்வென்ஷனுக்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் கார்ல போயிட்டு இருக்கிறோம். அப்பொழுது தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு 38 கிலோமீட்டர் நடைப்பயணமாக சகோதரர்கள் தலையை முடிப்பை வைத்துக் கொண்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. பாத்துருக்கீங்களா? ஆமா, பச்சை கலர் வேஷ்டி அதை மடித்து கட்டி கொண்டு மேல சட்டை போடல, தலை மேல ஒரு முடிப்பு வச்சுட்டு, எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு மெய்ப்பட்டு இல்லாத ஆடுகளை போல நூற்றுக்கணக்கான பேர் திருச்செந்தூருக்கு நேஷனல் ஹைவேஸ்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. வலதுபுறம் பார்த்தால் கோபுரத்தை தொடக்கூடிய, கோபுரம் வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய சபைகள் இருக்கிறது, ஹல்லேலூயா, பெரிய பெரிய சபைகள். அந்த உச்சியில ஏறி எப்படி சீரியல் செட் போட்டான்னு எனக்கு இன்னும் கூட புரிய மாட்டேங்குது, ஹல்லேலூயா. அங்க ஏறி சீரியல் செட் போட்டிருக்கான், அவ்வளவு உயரத்துக்கு சீரியல் செட் போட்டிருக்கான். சரி, திறந்து வச்சிருந்தா என்ன இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா? இந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க, வாடா சர்ச்சுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். நல்ல பெரிய திட்டுகள் போட்டு கூட்டிருக்கு, நல்ல கூட்டிருக்காங்க டைட்டா. சாப்பிட்டா கூட உள்ள போக முடியாது, உள்ளதான் இருக்கலாம், வெளியே வர முடியாத அளவுக்கு கூட்டிருக்காங்க. கீழே என்ன பெரிய பேனர், வருகிற வாரம் எங்கள் சபையிலே அசனம் இருக்கிறது, நீங்கள் யாவரும் இந்த பண்டிகையிலே வந்து கலந்து கொண்டு சிறப்பாக சாப்பிட்டு நரகத்துக்கு போகும்படி செய்யல, சாப்பிட்டு போகும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என்ன யூஸ்? ஒரு பக்கம் 500 பேர் ஆண்டவரே எங்க தேடி போயிட்டு இருக்கான், ஒரு பக்கம் கிறிஸ்தவ சபைகள்லாம் வார நாட்கள் எப்படி போட்டிருக்காங்க, நல்ல திண்டுகள் கூட்டம் வாங்கி ஆராதனை இன்னைக்கு இல்லம்மா, ஞாயிற்றுக்கிழமை வந்துருமா, ஞாயிற்றுக்கிழமை இன்னும் 1 ஹவர்ல சாக போகுது, அது எப்படி ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது? புரியுதுங்களா? சபையை திறந்து வைத்து வந்து கண்ணீர் சிந்துங்க. இங்க கண்ணீர் விடுங்க, ஹாஸ்பிட்டல் அழக்கூடாது, ஐசியூல அழக்கூடாதுன்னா இங்க வந்து அழுது சொல்லிங்க. குடும்பம் பிரிஞ்சு இருக்குதுன்னா இன்னைக்கு மனம் திரும்பினா கர்த்தருக்கு எப்படி உங்களை கொண்டு வரணும் தெரியும். அடிக்கடிகள் வந்துருவோம் நம்ம, அவருக்கு நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணோம் நல்லா தெரியும். பிரியமானவர்களே, ஊழியத்துக்கு கூப்பிடும் போது வராதவர்கள் இன்றைக்கு வீல் சேர்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பலவித உபத்திரவத்திலே ஊழியம் செய்து கொண்டு, அவர் கூப்பிடும் போதே வந்துடணும், ஹல்லேலூயா. அவர் வலை வீசும் போதே வந்துடணும். வலையில மாட்டாத மீன்களை அவர் மன்னித்து விடுவதில்லை, அடுத்து தூண்டில் போடுகிறார், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஓவரா பண்ற, உனக்கு தூண்டில் தான் போடணும் போல இருக்கு. தூண்டில் போட்டா என்ன ஆகும்? வாயெல்லாம் நல்லா தெரியுது, நல்ல வெளிப்பாடு உள்ள சொல்லலாம். வாயெல்லாம் என்ன ஆயிடும்? இடிஞ்சு அப்படியே பிரிஞ்சு போயிடும். நான் நல்ல வெயிட்டா இருக்கிறேன், ஜிம்முக்கு போறேன், ஜிம் எல்லாம் பிசாசுடைய ஆவிகள். லேடிஸ் யாரும் ஜிம்முக்கு போக கூடாது, ஹல்லேலூயா. ஜென்ஸ் யாரும் 6 பேக் வைக்கிறேன்னு சொல்லி
கீழே அவன் 12 பேக் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவங்களுக்காக. 6 பேக். ஹalleluya. இந்த பிள்ளைங்க மாதிரி முடிய கட் பண்ண கூடாது, காதுல கம்மல் போட கூடாது. ஜென்ஸ் ஹோமோசெக்சுவல் தான் காதுல கம்மல் போடுவாங்க. இந்த பிள்ளைங்க மாதிரி முடி வச்சிருக்கவங்க எல்லாருமே ட்ரக் அடிக்ட்ஸ் தான். நம்ம பிள்ளைகள் அப்படி மாறக்கூடாது. ஹalleluya. சாத்தானுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளக்கூடாது. ஆகவேதான் கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஹalleluya. பிரியமானவர்களே, அந்த கால்வெல்லுடைய கன்வென்ஷனுக்கு நான் போய் சேர்ந்தேன். செக்ரட்டரி சொன்னாரு, காம நேரத்துல நீ என்ன பண்ணோம், முடிக்கணும். பேசுவார் யார் சொன்னாரு, காம நேரத்துல டைம் ஆயிடுச்சு. காம நேரத்துல நாங்க 1 மணி நேரமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வில்லு பாட்டு, அப்புறம் கல்லு பாட்டு, அப்புறம் என்னென்னலாம் கிறிஸ்தவ மதத்துல வந்து அரட்டை அடிச்சு சத்தியத்தை சொல்ல விடாம பண்ணணுமோ சபைகள் அதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இந்த சபையில விசில் அடிக்கிறவங்க யாரு இருப்பாங்க? விசில் அடிச்சா உனக்கு வாயில கேன்சர் வரும். இது மகா பரிசுத்த ஸ்தலம். விசில் அடிக்கிற இடம் கிடையாது. விசில் அடிக்கிற இடம் கிடையாது. உங்க எம்டி பேசும்போது விசில் அடிச்சு பாரு. இன்டர்வியூக்கு போய் செலக்ட் ஆகிட்ட விசில் அடிச்சு பாரு, உடனே கேன்சல் பண்ணலாம். சரியான ரவுடியை போய் நம்ம எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கழிச்சிருவோம். பிரியமானவர்களே, யாருக்கு பயப்படக்கூடாது, வெளி சொல்லுக்கு பயப்படக்கூடாது, சத்துருக்களுக்கு பயப்படக்கூடாது. ஹalleluya. அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுங்க. வேற யாருக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை. கர்த்தருக்கு பயப்படுங்க. ஹalleluya. எல்லாரும் மனம் திரும்பணும், இன்க்ளூடிங் நான் என்னையும் சேர்த்து சொல்றேன். எங்கள்கிட்ட பாவம் இருந்தா கூட போக முடியாது. ஹalleluya. எங்களுக்கு அதிக தண்டனை உண்டு. அதிக தண்டனை விசுவாசிகளோட எங்களுக்கு தான். அதனால விசுவாசிகள் கர்த்தரை மாத்திரம் பாருங்க. இந்த சபைக்கு உண்மையாயிரு. ஹalleluya. சபைக்கு உண்மையாயிரு. பிரியமானவர்களே, எல்லா இடத்துலயும் குறை இருக்குது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், எல்லாம் ஒன்னாதான் போயிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன மேபி எனக்கு பின்னாடி கோச்சு உட்கார்ந்து இருப்பீங்க, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் ஒரே டெஸ்டினேஷன் தான் போயிட்டு இருக்கிறோம். அதனால யாருமே போவாங்கன்ற கேரண்டி பரலோகத்துல போய் நிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. நல்லது உண்மையும் உத்தமமான மகளே மகனே எல்லாம் இங்க சொல்ல மாட்டாரு. இங்க எப்படி நினைக்கிறோம்னா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி அவரை ஏமாத்திட்டு இருக்கிறோம். அதனால ஏசப்பா தானே ஒன்னும் பண்ண மாட்டாரு, ஒன்னும் பண்ண மாட்டாரு, வச்சு செஞ்சிருவாரு. அவரை நீங்க சரியா புரிஞ்சுக்கல, அவரை சரியா புரிஞ்சுக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு அப்பான்னு சொல்றதை விட எஜமான்னு சொல்லி பாருங்க, ஒரு பயம் வரும், ஒரு நடுக்கு வரும். ராஜான்னு சொல்லி பாருங்க, ஒரு பயம் வரும். துணிகரமாய் ராஜ சமூகத்தில் பேசாதன்னு போட்டுருக்கு. ஹalleluya. நம்முடைய வேலையெல்லாம் சபையில காட்டவே கூடாது. ஹalleluya. ஊழியத்திலே காட்டவே கூடாது. அண்ணா நகர்ல ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது. அந்த ஊழியத்திலே ஒரு இன்சார்ஜ் போட்டிருந்தாங்க. அந்த இன்சார்ஜ், அந்த சிஸ்டர் என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க. 3 நாள் மாதத்துல கன்வென்ஷன் வைப்பாங்க. நான் போய் அந்த பெரிய ஊழியத்துல போய் பேசுவேன். என்ன வேதனையா இருக்கும் அப்படின்னா, அவங்கதான் இன்சார்ஜ். இருக்கு நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. மைக்க மெசேஜ் கொடுத்த உடனே அந்த சிஸ்டர் வந்து இறங்கி ரூம்ல போய் கேபின்ல உட்காந்துருவாங்க. கீபோர்டு வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, யூத் கேர்ள்ஸ் எல்லாம் போய் அவங்க ரூம்ல உட்காந்துருவாங்க. நல்ல 1 மணி நேரம் அரட்டை அடிப்பாங்க. நான் இங்க உயிரை கொடுத்து உபவாசம் இருந்து செய்தி கொடுத்துட்டு இருப்பேன். அரட்டை அடிச்சு முடிச்சுட்டு 1 hour கழிச்சு அப்படியே கேங்கா உள்ள வருவாங்க. ஹalleluya. நமக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் தேவையில்லை. நம்ம கிட்டே சத்துருக்கள் இருக்கிறாங்க. எல்லா விஷ கிருமிகளும் நமக்குள்ளே இருக்குது. நம்ம போய் வாங்க தேவையில்லை. நம்ம இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்றதுக்கே நமக்கு அருகதை கிடையாது. சுவிசேஷத்துக்கு எதிரி சபைக்குள்ளே இருக்கிறோம். நம்ம அப்படியே தான் பண்ணிட்டே இருக்காங்க. நானும் சொன்னேன், சிஸ்டர் சத்தியத்தை சொல்றதுக்கு நாங்க உயிரை கொடுத்து வர்றோம், உன்ட்ட நான் காசு கேட்கல. இன்ன வரைக்கும் பிரியமானவே 10 வருஷம் நாங்க ஊழியம் செய்தேன். ஒரு நாள் கூட 100 ரூபாய் கூட நாங்க காணிக்க வாங்கினது கிடையாது. 3 நேரம் ஊழியத்துக்கு வந்த பிறகு சரி, வர்றதுக்கு முன்னாடியே சரி, எனக்கு காணிக்கைக்காக நான் ஊழியம் செய்யல. அப்படி இருந்தா நான் ஆட்சி மசாலே இருந்திருப்பேன். எனக்கு இன்னைக்கு பயங்கர சேலரி கிடைச்சிருக்கும். அதை நான் குப்பை என்று எண்ணிதான் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், அந்த சகோதரியை எச்சரித்துக் கொண்டே இருந்தேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லமா, நீ சத்தியத்தை கேளு. நீ போறது இல்லாம கீபோர்டு வாசிக்கிறவங்க, பாடுறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல அரட்டை அடிச்சுட்டு உள்ள வரும்போதே ஆவியானவர் சொல்லுகிறார். உள்ள வந்து மைக் எடுத்தவங்க என்னமா சொல்லுவாங்க, நம்ம கேட்ட சத்தியத்தின்படியே இன்றைக்கு கர்த்தர் நம்ம. நீ தான் கேட்கவே இல்லையே.
அவங்க கேட்கவே இல்லை. சத்தியத்தை நான் எச்சரித்த கேட்கவே இல்லை. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக அவனுடைய ஒரே மகன் 10 வயது ஹார்ட் அட்டாக்ல அவன் இறந்துட்டான். ஸ்பாட்ல இறந்து. இப்போ அழறாங்க. என் மனைவிக்கு போன் பண்ணி அழறாங்க. அன்னைக்கே 2 பேரும் சொன்னீங்க, நான் கேட்கல. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் தகுதி இல்லாத ஒரு பாவி என்று சொல்லும் போது கிருபை கொடுக்கிறார். நீங்க இழந்து போன கிருபை கொடுக்கிறார். 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் இந்த திறவுகள் வேண்டுமோ, முதலாவது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனம், கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி என்னை வெளியே கொண்டு வந்தது. இன்றைக்கு நீங்கள் இந்த திறவுகோல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்கள் மேல் வருகிறது. உங்களை ஆவிக்குள்ளாக்க விரும்புகிறார். உங்களை எல்லா போராட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வர விரும்புகிறார். முதலாவது கர்த்தர் சென்னை 78 அசைக்க வேண்டும் என்று சொன்னால், சென்னை 78 இந்த சபையில இருக்கிறவர்களை முதலாவது கர்த்தர் ஆவிக்குள்ளாக்க விரும்புகிறார். மாம்சத்துல நடக்காதீங்க. குடும்பத்தை பிரிச்சு வைக்காதீங்க. அல்லேலூயா. குடும்பத்தை பிரிச்சா பிரியமானவர்களே, சாத்தான் அங்கு நுழைந்து விடுவார். குடும்பத்தை பிரிக்காதீங்க. யாராவது குடும்பத்தை பிரிக்கிறவங்க இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. நம்ம நினைக்கலாம், நான் மாமியார் ஆச்சு, நான் நினைச்சது என்ன வேணா செய்யலாம்னு சொல்லி. அந்த சம்பந்தி கண்ணீர் விடும்போது கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அடிக்கிற அடிகள் குடும்பமே காணாம போயிடும். இது மாதிரி நிறைய ஊழியர்களை கூப்பிட மாட்டாங்க. என்ன போன வருஷம் அக்டோபர் மாதம் கன்னியாகுமரியில 3 நாட்கள் பவர் மினிஸ்ட்ரி கூப்பிட்டாங்க. அந்த நடத்துற பிரதர் அவர் அவங்க மகளை மருமகன் இருந்து கூட்டிட்டு வந்தார். எனக்கு தெரியாது. அவர் தான் அந்த மீட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணி நடத்துறாரு. அவர் தான் வருஷம் அந்த கன்வென்ஷன் வைக்கிறார், அந்த பவர் மினிஸ்ட்ரி வைக்கிறார். அந்த நடத்துற பிரதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, துபாயில இருக்கிற மருமகன்கிட்ட போய், நீ என் என்னோட பொண்ணை வச்சு நீ காப்பாற்ற மாட்ட, நீ தண்டம், நீ வேஸ்ட்னு சொல்லி மகளை அவன்றது கூட்டிட்டு வந்து பேர பிள்ளைகளை திருநெல்வேலியில சேர்த்துட்டாரு, ஸ்கூல்ல சேர்த்துட்டாரு. இப்ப மருமகன் அங்க தனியா இருக்காரு, மகள் இங்க இருக்கிறார். அங்க இருந்து அந்த ஊழியத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் தம்பிமாரோட எப்பவுமே அங்கேதான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறா. அவங்களோட தான் பைக்ல போறா. எல்லாம் ஒன்னா ஒரே தட்டுல அந்த வாலிப தம்பி இந்த பொண்ணு சாப்பிட்டு இருக்கிறாங்க. புருஷன் எங்க இருக்கிறாரு? எனக்கு இது நடந்ததெல்லாம் தெரியாது. நான் ஸ்டேஜ்ல ஏறணும்னே ஆவியானவர் சொன்னாரு, குடும்பம் பிரிந்து இருக்கிற குடும்பம் போய் சேரணும், இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவர் வேலையை அவர் காட்டிடுவார். அவரை தீபாவளி பட்டாசு நினைக்காதீங்க, இதெல்லாம் வெடிக்காதுன்னு சொல்லி. எப்ப வெடிப்பாரு நமக்கே தெரியாது. எல்லாம் அவரை தீபாவளி பட்டாசு மாதிரி நினைக்கிறாங்க, அதான் தூக்கி போட வேண்டியதான். அவரு டம்மி பீஸ் கிடையாது. ஏசப்பா டம்மி பீஸ் கிடையாது. அவருடைய அக்கினியை நம்மளால தாங்க முடியாது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அதுல இருந்து என் மகளை வந்து நான் கூட்டிட்டு வந்தேன், யாரோ இவர்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனாலதான் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதுல இருந்து பேசுறது இல்லை, கூப்பிடுறது இல்லை. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். காது உள்ளவன் கேட்க கடவுள். இன்றைக்கு கர்த்தர் யாருக்கு திருவுருவங்களை கொடுக்கிறார்? நீங்க கர்த்தருடைய கரம் உங்க மேல வர்றதுக்கு நீங்க வாஞ்சிக்கணும். கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளாக்கணும். மாம்ச கண்கள்ல பிரச்சனையை பார்க்க கூடாது, ஆவியில பார்க்கணும். அல்லேலூயா. மாம்ச கண்கள்ல பார்த்தா 5 அப்ப 2 மீன் பத்துமா? பத்தாது. ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்தா 5000 பேர் இல்ல, 5 லட்சம் பேர்னாலும் பத்தும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே ஆகும். இந்த ஏன் குடும்பத்துல பிரச்சனை, சபையில பிரச்சனை, ஊழியத்துல குழப்பம்னா ஆவியானவர் இல்ல. அல்லேலூயா. கண்ட கண்ட பல்பெல்லாம் மாட்டி இயேசு கலரா இல்ல, இயேசு ஒளியா இருக்கிறார். எந்த சீரியல் செட் எதுவுமே சபைக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. இந்த 5 எண்ட் இருக்கிற ஸ்டார்லாம் சேட்டனிக் ஸ்டார். இயேசு கிறிஸ்துவோட ஸ்டார் வந்து 6 எட்ஜ் இருக்கும். நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி 6 ஸ்டார் இருக்கு. இது 5 எண்ட் இருக்கிறது சாத்தானுடைய ஸ்டார். ஆவியானவர் இறங்க முடியாது. அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க, நீங்க பண்ணாதீங்க. அல்லேலூயா. உலகத்தான் பண்ற எதையுமே நீங்க பண்ணாதீங்க. அவங்க வசூல் பண்றதுக்காக பண்றாங்க. சாண்டா கிளாஸ்க்கும் உள்ளே வரக்கூடாது சர்ச்சுக்குள்ளே. சாண்டா கிளாஸ்க்கும் ஆவியானவருக்கு சம்பந்தமே கிடையாது. சாண்டா கிளாஸ் ஒரு பிசாசு. அல்லேலூயா.
It's a demon. இயேசுவை கிறிஸ்துமஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு பிசாசு பயன்படுத்துகிறது சாண்டா கிளாஸ், குடியில, கிறிஸ்துமஸ் ட்ரீ, சீரியல் செட்டு, வேற என்ன இருக்கு, ஏன் ஒயிட் கிறிஸ்துமஸ் வேற கொண்டாடுறாங்க. இதெல்லாமே இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்றேன், அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியத்தை மட்டும் செய்யுங்க. அப்போஸ்தலர் அசனெல்லாம் கொண்டாடல. அவங்க என்ன சொல்றாங்க, பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி இல்லை. நாங்களும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசத்திலும் உறுதியாய் தரித்திருப்போம். பந்தி விசாரணை, சோறு போறது சபையோட வேலை இல்லை, வேலை இல்லை. 1.5 மணி நேரம் ஆராதனைக்கு தாமதமா இருந்தவங்களே எதுக்குங்க சாப்பாடு? அப்படி இல்ல கிராமத்துல போய் ஊழியம் செய்றீங்களா, தெரு பிரசங்கம் பண்ணி அடி வாங்கிட்டு வந்தீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இருக்கிற ரட்சிப்பை எங்க விட்டோன்னே தெரியல. ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, குடும்பத்துல சண்டை, பிரிவினை, குழப்பம். பிரியமானவர்களே, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எந்த நேரத்துல வேணாலும் இயேசு வருவார். எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கு. 1-2 தான் நடக்கல இன்னும். அதை சொல்றது கூட நீ கிறிஸ்டியனுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வர்ஷிப் லீடர் இவன் குறை சொல்றான், இவன் அவன் குறை சொல்றான். கடைசியில பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை சொல்றது யாரும் இல்லை. ரொம்ப வேதனையா இருக்கு. நிறைய காரியம் அவனால சொல்ல முடியல. இன்றைக்கு கர்த்தர் முதலாவது திறவுகளை யாருக்கு கொடுக்கிறார்? அவருடைய ஆவிக்குள்ளாக. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆவிக்குள்ளாக. எந்த போராட்டம் வந்தாலும் அந்த ஜெபத்துல வைக்கணும், உபவாசத்துல வைக்கணும். உடனே மாம்சத்துல கோர்ட்டுக்கு போலாமா, கேஸுக்கு போலாமா சொல்லக்கூடாது. ஆண்டவர் பண்ண வேண்டியதை பண்ணிடுவார். ஆவிக்குள்ளாக. அல்லேலூயா. அந்த போராட்டத்தை ஆவியில எடுத்துட்டு போகணும். ஆண்டவரே, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி எனக்கு கணவன் பிரச்சனையா இருக்கா, இந்த மாதிரி மனைவி பிரச்சனையா இருக்கா, இதை ஆவியில வைக்கிற ஆண்டவரே என்ன நடத்துங்க ஆண்டவரே. சூப்பரா நடத்துவார். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்க பொண்ணு வீட்டு மேல 10 பொய் சொல்லவே ஆகணும். அல்லேலூயா. பொண்ணு வீட்டுல உங்க மேல ஒரு 10 பொய் சொல்லவே ஆகணும். அப்பதான் அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் வரும். உண்மையை சொன்னீங்கன்னா ஜெயிக்க முடியாது, பொய் சொன்னீங்கன்னா கோர்ட்டுக்கு போனா ஜெயிக்க முடியும். அப்ப அட்வொகேட்டுக்கு நல்ல வருமானம் வரும். அப்ப நீங்க சம்பாதித்து யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க? அட்வொகேட்டுக்கு கொடுக்குறீங்க. அட்வொகேட் தள்ளி தள்ளி போட்டுட்டே போறாரு. 25,000 ஃபீஸ் வாங்குறாரு. போட்டலாமா, 3 வெள்ளிக்கிழமை உள்ள தள்ளிடலாமா அப்படின்றாரு. உள்ள எப்படி தள்ளுவ நீ? அதுக்கு ஒரு 100 பொய் சொன்னா உள்ள தள்ள முடியும். பொய்யர்கள் பரலோக ராஜ்யத்துல வசனத்தின்படி நடங்க. அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியத்தை செய்யுங்க. வேற எதுவும் நான் புதுசா சொல்லல. யோவான் ஸ்நானம் என்பது அப்போஸ்தலர்கள் செய்த எல்லா ஊழியம் தான் உண்மையான ஊழியம். சபைக்குள்ள எல்லாம் நினைச்சதெல்லாம் உள்ள வர முடியாது. உள்ள வர முடியாது. நான் ஏன் திரும்ப சொல்றேன்னா, பல்லாவரத்துல ஒரு பாஸ்டர் போய் ஜெபம் பண்றாங்க, பெந்தைகோஸ்து பாஸ்டர். ஆராதனை நடத்தி முடிச்சோடனே ஒரு மந்திரவாதி நேரம் உள்ள வந்தான். இன்னைக்கும் யாராவது இதை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள நினைச்சீங்கன்னா நான் அவர் வீட்டுக்கே உங்களை கூட்டிட்டு போறேன். அவர் ஆராதனை முடிச்சோட நேரம் உள்ள வந்து ஆமையும் கூட சொல்லல, ஆசீர்வாதம் கூட சொல்லல. அவர் கையில ஒரு தக்காளி பழத்தை கொடுத்தான். கொடுத்துட்டு அந்த காவி உடையோட உள்ள வந்தான். எல்லாம் உதிராட்சை கொட்டார திருநெல்லாம் போட்டுட்டு உள்ள வந்தான். வந்துட்டு அவர் கையில ஒரு தக்காளி பழத்தை கொடுத்து, இன்று முதல் என் ஆட்டம் உனக்கு விரோதமாய் ஆரம்பிக்கிறது, நீ காலில் எல்லாம் அழுகி செத்து விடுவாய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். பாஸ்டர் அதை லைட்டா எடுத்துக்கிட்டாரு. எப்படி எடுத்துட்டாரு? இயேசுபா எடுக்கிற மாதிரி எடுத்துட்டாரு. அது இயேசுபா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். லைட்டா எடுத்துட்டாரு பாஸ்டர். சீரியஸா எடுத்திருந்தா என்ன பண்ணிருந்தா, வாங்க எல்லாம் விசுவாசிக்கலாம் ஜெபிங்க, இந்த கட்டை உடைச்சு நம்ம என்ன பண்ணலாம், உன்னால முடிஞ்சா பண்ணலாம்னு சொல்லிட்டு லைட்டா எடுத்துட்டாரு. இவரும் ஜெபிக்கல, சபையும் ஜெபிக்கல. அந்த போராட்டம் ஆரம்பித்தது. 2 கால்களும் இப்பொழுது யானை கால் மாதிரி ஆயிடுச்சு. 2 காலம் யானை கால் மாதிரி ஆயிடுச்சு. அழுகி அதுல இருந்து தண்ணீர் ஊற்றி கொண்டே இருக்கு. நான் உங்க வீட்டுக்கு போய் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து சத்தியத்தை சொன்னேன். பாஸ்டரும் கேட்கல, பாஸ்டர் அம்மாவும் கேட்கல, அவங்க மகளும் கேட்கல. மகனை இங்க கூப்பிடுங்க, அவனுக்கு எங்களோட பேச்சுவார்த்தை இல்லை. அவன் ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். 3ஆவது தெருவில் தான் இருக்கான். அவன் வந்து அந்த பொண்ணு வந்து வாரத்துல 2 நாள் தியேட்டர்ல போய் தான் படம் பார்க்கிற மாதிரி. இந்த பையன் தான் கூட்டிட்டு போறான். பாஸ்டர் பையன் இப்ப இந்து ஆயிட்டான்.
நான் வெளிநாட்டுல இருக்கிற கதை சொல்ல தோறுக்கு பொருளாதாரம். இன்றைக்கு அவருடைய கண்கள் 90% குருடாயிடுச்சு. பாஸ்டருடைய கண்கள் யாரையும் பார்க்க முடியாது, சத்தம் கேட்கலாம். மன திரும்பங்கன்னு சொன்னேன், அவங்களுக்கு கேட்கறதுக்கு விருப்பம். ஆக்சுவலி அடுத்த வாரம், அதாவது நான் போற அன்னைக்கு அந்த சண்டே என்னை கூப்பிட்டுதான். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. நான் முன்னாடி போனேன். முன்னாடி போய் சத்தியமா சொன்னேன். சண்டே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட சத்தியம் எங்களுக்கு வேண்டாம். மரணம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது அவங்க வீட்டுக்கு. அவங்க உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. பிரியமானதே, சபை நடத்துவது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லேலூயா. சபை இந்திய ராணுவத்தோட வல்லமையானது. அல்லேலூயா. அமெரிக்க ராணுவத்தோட வல்லமையானது. அதோட வேல்யூ நமக்கு தெரியல. அல்லேலூயா. அசுத்தத்தோடு சபைக்கு வராது. திருமணமானவர்கள் வேறு யாரோடும் தொடர்புல இருந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த தொடர்பெல்லாம் முடித்துட்டு வாட்ஸ்அப்பு, ஒரு டெலிகிராமு, ஃபேஸ்புக்கு, பரலோகம் போனா ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வெளியே வந்துருங்க. எல்லாம் சாத்தானுடைய ஊழியர்கள். சாத்தானுடைய ஃபேஸ்புக்லாம் இருக்காதீங்க. அல்லேலூயா. டெய்லி ஒரு போட்டோ எடுத்து போடுறது, டிபியை மாத்திட்டே இருக்கிறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இதெல்லாம் சரியான அறிகுறி இல்லை. நரகத்தின் விளிம்பிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வந்து நீங்கள் ஆவிக்குள்ள ஆனால்தான் எல்லா போராட்டத்தை விட்டு நீங்க வெளியே வர முடியும். அப்பொழுதுதான் இந்த பகுதியில் இருக்கிற சென்னை 78 இருக்கிற உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். உலர்ந்த எலும்புகள் ஏன் உயிரடையலை தெரியுமா? இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். திருப்பிரசங்கம் போனோம், ஆஸ்பத்திரி ஊழியம் போனோம். அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு செய்யற ஊழியத்தை பார்த்து நான் வெட்கப்படுறேன். சிம்சன் சொல்லி இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், சைமன் இல்லை, இன்னொரு ஃப்ரெண்டு சிம்சன். நாங்களாம் ஒரே குவார்டர்ஸ்ல 20 வருஷம் இருந்தோம். அவன் இப்பொழுது ஒரு ஸ்கூல்ல லைப்ரரியனா இருக்கான். அவங்க ஒய்ஃப் தான் தமிழ்நாடு ஈபில எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல சேர்மனுக்கு அடுத்து 2வது போஸ்ட்ல இருக்காங்க, சீஃப் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர். அவங்களுடைய சேலரியே 3 லட்சத்துக்கு மேல. அவங்க இது எப்படி ஊழியம் செய்யறாங்கன்னு பார்த்து நான் அதிசயப்பட்டேன், ஆச்சரியப்பட்டேன், உண்மையிலே வெட்கப்பட்டேன் நான். இந்த சைமன் என்ன பண்ணுவாருன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல, வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட், அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்ட், எங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, டி நகர் பஸ் ஸ்டாண்ட் போய் டிராக்ஸ் கொடுப்பாரு. எல்லா பஸ்ல ஏறி டிராக்ஸ் கொடுத்து பஸ் புறப்பட முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் கொடுப்பார். மன திரும்புங்கள், இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ட்ரெயின்ல கொடுப்பாரு, பஸ்ல கொடுப்பாரு. அவர் நினைத்தால் அவருக்கு ஒரு 50,000 சம்பளம், வைஃபுக்கு ஒரு 3 லட்சத்துக்கு மேல, சொந்த வீடு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பஸ்ல ஏறி சுவிசேஷம் சொல்லுகிறார். இன்னைக்கு சபை செய்ய வேண்டியது ஒரு சாதாரண விசுவாசி செய்வது. சபைக்கு மனநிலை செய்வது மனம். 5 ஊழியர்கள் சபையில இல்லாவிட்டால் அங்கு சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் என்றார். 5 ஊழியர்களை செய்ய சொல்லிதான் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, அப்போஸ்தலர் பவுல் சொன்னாங்க. அதுல ஒண்ணு கூட இங்க நடக்கிறது கிடையாது. ஏன்னா விசுவாசிகள் கோஆபரேட் பண்றது கிடையாது. விசுவாசிகள் கலகம் பண்றதுக்கும், மூட்டி விடுறதுக்கும், பிரிவினை பண்றதுக்கும் தயவு செய்து வராதீங்க. அல்லேலூயா. நீங்கள் வந்தால் கர்த்தரை பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்க என்ன பண்ணோம், சேவிக்க வேண்டும். ஒருவேளை அல்லேலூயா சரி ஒரு பேசி போட்டு நீங்க நினைக்கலாம், நியாயத்திற்கு நாளில் இந்த செய்தி ஆண்டு போட்டு காட்டுவார், எனக்கும் போட்டு காட்டுவார், உங்களுக்கும் போட்டு காட்டுவார். அன்னைக்கு நான் ஈஸ்வரன் அன்னைக்கு அனுப்பிச்சுனேன், நீ ஏன் கேட்காம போயிட்ட அனுப்புவார். பிரியமானவர்களே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையும்னா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்பொழுது உங்கள் மேல் நரம்புகள் வரும், மாம்சம் வரும், எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளும், ஒரு பெரிய சேனையாக மாறுவீர்கள். அல்லேலூயா. இந்த சபை ஒரு பெரிய சேனையாக பரலோகத்துக்கு என்று மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நேரம் அதிகமில்லை, கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே சிம்சோன் அல்லேலூயா தான் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதையும் மறந்து போய்விட்டான். தன்னுடைய அழைப்பை மறந்து போய்விட்டான். தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை மறந்து போய்விட்டான். தன்னுடைய நஸ்ரேய விரதத்தை மறந்து போய்விட்டான். அல்லேலூயா. அவனுக்கு உலக சிநேகம் அவனுக்குள்ள வர ஆரம்பித்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோன்
மனம் திரும்பாமல். சிம்சோன் சொன்னாலே, நான் இதெல்லாம் எடுத்துட்டே வரல, இங்க வந்து செய்தியை கர்த்தர் தான் கொடுத்தாரு. சிம்சோனை கர்த்தர் என்ன சொன்னார்னா டபுள் லைஃப் வாழ்ந்தான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க டபுள் லைஃப் வாழ்ந்தீங்கன்னா நல்லது. டபுள் லைஃப் விசுவாசிகளை பார்க்கும்போது பிரைஸ் தான் சொல்லுது. ஆபீஸ்க்கு போனதும் நம்ம கிறிஸ்தவங்களே நிறைய பேர் தெரியாது. ஆபீஸ்ல சினிமா பத்தி பேசுவோம், கிரிக்கெட் பத்தி பேசுவோம், ஃபுட்பாலை பத்தி பேசுவோம். வாலிபர்கள் கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு இதுல நேரத்தை செலவிட்டீங்கன்னா நீங்க பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. இந்த ஐபிஎல், சிபிஎல், கிங்ஸ், அந்த கிங்ஸ், இந்த கிங்ஸ், அல்லேலூயா. இயேசுவை தவிர வேற எந்த கிங்ஸும் கிடையாது. கிடையாது. நம்ம நேரத்தை வீணாக்காதீங்க. நம்ம பரலோக ராஜ்யம் போவோமா இல்லையான்னு இப்பவே நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. எந்த ராஜ்யத்துக்கு அதிக நேரம் கொடுக்குறீங்களோ அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்க போய் ஆகணும். புரியுதுங்களா? 24 ஹவர்ஸ்ல தினமும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அதிக நேரம் கொடுத்தீங்கன்னா நீங்க அங்கே போவீங்க. சாத்தானுக்கு அதிக நேரம் கொடுத்தீங்கன்னா நம்ம சாத்தான கடைசி நேரம் போய் ட்ராக் மாற முடியாது. அல்லேலூயா. ட்ராக் மாற. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, திருட கடைசி நேரத்துல மாறிட்டா நானும் மாறிடுவேன். அல்லேலூயா. அது வந்து டட்கல் டிக்கெட். நீங்க போடும்போது சாரி டட்கல் க்ளோஸ்ட் வந்தா என்ன பண்ணுவீங்க? திருடனை போல கடைசியில மாறிக்குவேன்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து பழகிக்கோங்க. நினைச்ச நேரம் டட்கல் கிடைக்காது. அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா அவன் சிலுவையிலே அவரை மகிமைப்படுத்தினான். தேவனுக்கு பயந்தான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருடனை போல போலான்னு நினைக்காதீங்க. அவன் கர்த்தருக்கு பயந்தான். நீ பயப்படவே இல்லையே. பயந்துருந்தா இந்த மாதிரி பேச மாட்டேன். முடிக்க போகிறேன். நான் நேரம் அதிகமாக இல்லை. கடைசியாக நான் சொல்றேன், சிம்சோன் எல்லாவற்றையும் இழந்து இப்ப சத்துருக்களுடைய கைக்கு போக போறான். அல்லேலூயா. அங்கே உலர்ந்த எலும்புகளுக்கு கர்த்தர் திறவுகோலை கொடுத்து அவர்களை பாதாளத்திலிருந்து மறுபடியும் எழும்ப பண்ணினான். அல்லேலூயா. இங்கே சிம்சோன் மரிக்க போகிறான். அவனுக்கு ஒரு திறவுகோலை கொடுத்து அவனை உயிர்ப்பிக்க போகிறான். ஆகவே இன்றைக்கு இந்த இரண்டாவது செய்தியில, இந்த இரண்டாவது பாயிண்ட்ல முக்கியமான விஷயம், never live a double life. இரட்டை வாழ்க்கை வாழாதிருங்கள். அல்லேலூயா. யாருக்குமே இது தெரியாது என்று சொல்லி ரகசிய பாவம், துணிகர பாவம், சீக்ரெட் செல்ஸ், அல்லேலூயா, வாழாது. நம்ம நினைக்கிற மாதிரி பிசாசு கிடையாது. வல்லமையான ஊழியக்காரர். அவர் வீட்டுல புறப்பட்டாலே, சைக்கிள் எடுத்தாலே, இங்க மீட்டிங்ல இருக்கிற கன்வென்ஷன்ல இருக்கிற பிசாசு தான் அலரும். ஐயோ புறப்பட்டாம, சைக்கிள்ல ஏறிட்டாம அப்படின்னு சொல்லி கத்தும். அவ்வளவு வல்லமையாக இருந்தார் 40 வருஷத்துக்கு முன்னாடி. பிரியமான தேவ பிள்ளைகளே, கடைசியில் என்னதுமாச்சு? ஒரு பெண்ணிடத்திலிருந்து பிசாசு துரத்தினார். பயங்கரமான பிசாசு. அவரை குறி வச்சு வந்தது. துரத்திட்டார். அது சொல்லிச்சு போகும்போது, என்னால இப்போ உங்ககிட்ட யுத்தம் பண்ண முடியல, நான் போறேன், ஆனா திரும்பி வருவேண்டான்னு சொல்லிட்டு போச்சு. அந்த அம்மா இப்ப டெலிவரன்ஸ் ஆயிட்டாங்க. இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இப்ப அந்த சபையிலே வேலை செய்யறாங்க. இவருக்கு திருமணம் ஆகல. அப்ப இவர் பாஸ்டர் கேட்கிறாரு, எனக்கு சமையல் பண்ணி கொடுக்கறதுக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கும் ஒரு ஆள் இருந்தா சொல்லுங்கன்றாரு. யார் பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்களோ அந்த ஆத்மாவையே இவர் ஓகே சரி இருந்த நல்ல பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கடைசியில அந்த அம்மா இடத்துல பாவத்துல விழுந்து அதுல அந்த அம்மா கிட்ட பிறந்த குழந்தை, அல்லேலூயா, அந்த குழந்தை, பிரியமானவர்களே, இந்த 2 பேரும் சேர்ந்து அவர் ஊழியத்தை நாசமாக்கிட்டாங்க. போன பிசாசு வந்து திரும்ப சொல்லிச்சு, திரும்ப வருவேன்னு சொன்னேன்டா, நீ ஏன்டா பார்க்க போயிட்ட அப்படின்னு. நீங்க நினைக்கிற எந்த ஊழியக்காரனும் உங்களை கொண்டு போக மாட்டாங்க. அவங்க போறதே கஷ்டம். ரொம்ப பிரபலம் ஆயிட்டீங்க இங்கன்னா பரலோகம் போவதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அல்லேலூயா. never become popular. நிறைய லைக்ஸ் வரணும், நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும், நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும். இன்னைக்கு முன்னணி ஊழியக்காரர் கூட வராங்க. அந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் என்ன பண்ணுங்க, ஆமா அனுப்பி ஒரு ஊழியமா அதை செய்யுங்கன்றாங்க. ஏற்கனவே எந்த ஊழியமும் செய்யறது நம்ம ஆளுங்க. இதுல அந்த பட்டனை வேற அமைக்கணும். ஒரு ஆத்மாவோட ஆதாயம் பண்ணாம நீங்க பரலோகத்துக்கு பக்கம் போகவே முடியாது. கடைசியா சொல்றேன், இந்த இரட்டை வாழ்க்கையிலிருந்து சிம்சோன் மனம் திருப்பினான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும், இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். பிரியமானவர்களே,
கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியுமாய் இறங்கி வந்தார். நான் என் 2 கண்களுக்காக பெலிஸ்தரை ஒரே தீர்மையாய் நான் பழி வாங்குவேன் என்று சொன்னான். மறுபடியும் அந்த திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. மரிக்கிற நேரத்தில் அந்த திறவுகோல் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு சிம்சோன் பரலோகத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. சிம்சோன் பரலோகத்தில் இருக்கிறான். இன்றைக்கு நரகத்துக்கு போக வேண்டிய சிம்சோனை கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போனது காரணம் என்ன? அந்த திறவுகோலை தன்னை தாழ்த்தி செபித்து மனம் திரும்பி அதை வாங்கி கொண்டார். இன்றைக்கு நம்ம கண்களை மூடி அந்த திறவுகோலைகளை கர்த்தரிடத்துல வாங்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூட போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையிலே இப்பொழுது ரெட்டிப்பாக வர விரும்புகிறார். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை விட்டு நான் வெளியே வர விரும்புகிறேன். ஆண்டவரே, எல்லாருடைய கண்களுக்கு வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், தம்பிமார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். வேடிக்கை பார்க்கிற இடம் இதல்ல. அல்லேலூயா. நீங்க சீரியல் பார்க்கும்போது வேடிக்கை பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஜோக் பார்க்கும்போது வேடிக்கை பார்க்க மாட்டேங்கிறீங்க. இங்க சத்தியத்தை சொல்லும் போது வேடிக்கை பார்க்கிறதோ தூங்குறதோ அல்லேலூயா வேற சிந்தனை இருக்கிறதோ கூடாது. இன்னைக்கு கர்த்தர் இங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். அநேகரை தூக்கி எடுக்க போகிறார். அநேகருக்கு திறவுகோலை கொடுக்க போகிறார். அநேகரை உயிர்ப்பிக்க போகிறார். அநேகருக்கு வெண்வஸ்திரங்களை கொடுக்க போகிறார். அநேகரை அல்லேலூயா உயர்த்த போகிறார். அநேகருடைய சிறையிருப்பை மாற்றப் போகிறார். அநேகருடைய வியாதியை மாற்றப் போகிறார். அநேகர் மரணத்துக்கு சமீபமா இருக்கிறதை கர்த்தர் இன்னைக்கு கேன்சல் பண்ணி உன்னை சாட்சியா நிறுத்த விரும்புகிறார். நீ மறுபடியும் பல மணி நேரம் செபிக்க போகிறார். மறுபடியும் பல நாட்கள் உபவாசிக்க போகிறார். மறுபடியும் வசனத்தின்படி நடக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த சபையை ஒரு சேனையாக மாற்றுகிறார். இந்த சபையை சிம்சோன்களை அல்லேலூயா மறுபடியும் புதுப்பிக்கிறார். மரணத்துக்கு போகிறவர்களை, பாதாளத்துக்கு போனவர்களை உயிர்ப்பிக்கிற இயேசுவால் தான் அதை முடியும். இயேசுவால் மாத்திரமே பாதாளத்தின் திறவுகோல்களை அல்லேலூயா ஆபரேட் பண்ண முடியும். இயேசுவால் மாத்திரமே முடியும். எந்த நிறுவனத்தாலும் எந்த சாமர்த்தியாலும் முடியாத இந்த காரியம் இயேசுவினாலேயே. உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலிட்டு உம் பாதையில் நான் நடந்திட்டான். இன்னும் துன்பமே நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து உண்மை நான் நேசிப்பாண்டவன். பாவத்தை நேசிக்க மாட்டேன், மனுஷரை நேசிக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரிகதனமா சபலகதனமா பின்திரும்பேனே உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில்
பிள்ளைகள் மீது அக்கினி அக்கினி இறங்கு அக்கினி இறங்கு அக்கினி இறங்கு ஃபயர் 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 அவா அந்த ரமாசகன துலமா லேகமாசிய கல துலமா ஹalleluya நீ ஆவியின் அன்பை விட்டாயிட்டு உன் பேரில் எனக்கு குறைவுண்டு நீ சாட்சியாக இருந்து மனம் திரும்பு உயிரோடு என்று பெயர் கொண்டிருக்கிறோம் செல்வனாய் இருக்கிறார் வாங்கிக் கொண்டு நீ ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம், வெண்வஸ்திரம் இருக்கிறவனுக்கு ஜெயம். மூக்கில் மோதிரத்தை கற்றுத் தர விரும்புகிறான். நீ சொல்லுவது இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் முத்திரை மோதிரம் தேவை. முத்திரை மோதிரம் இல்லாமல் நீ ஆவிக்குரிய உலகத்தில் நிர்வாணியாக இருக்கிறார். வெண்வஸ்திரம் இல்லாமல் பாவத்தை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய உலகத்தில் நிர்வாணியாக இருக்கிறார். யார் நிர்வாணி? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்கள் நம்மை அவலட்சணமாக நிர்வாணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை உனக்கு நெருப்பில் புறவிடப்பட்ட பொருளையும் உன் கண்களுக்கு கலைக்கப்பட வேண்டும். ஆவிக்குள்ளாவதை பார்க்க முடியாமல் இருக்கிற கண்கள், மாம்ச கண்கள் இயேசுவை பார்க்கும்படி கலைக்கப்பட வேண்டும். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். இன்று முதல் இயேசுவுக்காக நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்துக. சிம்சோன் மீது இறங்கின அபிஷேகம் ரெட்டி போல் உங்கள் மீது இறங்க போகிறது. மறுபடியும் ஹல்லேலூயா அசைக்க முடியாத தூண்களை நீங்க அசைக்க போறீங்க. சிம்சோன் கையிலாக கொடுக்கிற அந்த வாலிப தம்பிடத்துல அந்த பையனிடத்தை சொன்னான், இந்த வீட்டின் தூண்களை நான் தடவி பார்க்கிறேன். இன்றைக்கு எந்த தூண்கள் உன்னை கட்டி வைத்திருந்ததோ, எந்த தூண்கள் நீ எழுத முடியாதவருக்கு தலையாக இருந்ததோ, அதை இன்றைக்கு அசைக்கும்படி ஆவியானவர் பலமாய் அதை நீ சாய்க்கும்படி உன்னை நிரப்ப போகிறார். வல்லமை 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 நீர் வல்லவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் பெரியவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பேர என்னை நடத்தும் ஐயா. ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். ஜீவன் தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பேர என்னை நடத்தும் ஐயா. ஜீவன் தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவனாயிலே தேவனே நீ பரிசுத்தர்,
காணிக்கிறோம். நாளைக்கு போட்டு பின்னாடி திருவள்ளூருக்கு முன்னாடி வைப்பீங்க. சின்ன பிள்ளைக்கெல்லாம் இங்கே வந்து பின்னாடி